ஜென்சி ஜென்எக்ஸுக்கு பயணம் டூர் போகிறது அப்படிங்கிறது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஏங்கிறத ட்ராவல் தான் ஒரு பெரிய விடுதலை, அதுதான் ரொம்ப பெரிய என்டர்டைன்மெண்ட்டு, அதுதான் ரொம்ப பெரிய பரவசம், அதுதான் ரொம்ப பெரிய ஒரு அட்வென்ச்சர், ஒரு சாகசம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து இருக்கு. இது வந்து பெரும்பாலானவை ஃபேப்ரிகேட்டட். வருஷத்துக்கு 3 வாட்டி நான் ட்ரிப்பு போவேன், அடுத்த 2 வருஷத்துக்கு கடனை வாங்கி நான் ட்ரிப்பு போவேன் அப்படிங்கிறதும் அதுதான் ஒரே அவுட்கம், அது உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுது, அது மட்டும்தான் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப போர் அடிக்குது உங்களுக்கு லைஃப்னு அர்த்தம். இங்கே போர் அடிக்குது, இவங்கள்ட்ட யாருக்கும் பேச பிடிக்கல, சும்மா ஒரு இடத்துக்கு எஸ்கேப் ஆகிறன்றதை வேண்டாம். நாம் இப்போதும் நம்மளை வந்து அமைதியாகவும் ரிலாக்ஸ்டாகவும் வச்சுக்கிறதுக்கு அல்லது சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு இப்போதும் இருக்கிற ஒரே வாய்ப்பு வந்து ஒரு டூரில் போய் எடுக்கிற ஃபோட்டோ இருக்குல்ல, உங்களை மேற்கொண்டு செலவு தான் பண்ணுவீங்க. எந்த இடத்துல என்னோட செல்ஃபி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல தான் நமக்கு கவனம் போகுமே தவிர ஒரு ஒரு புகைப்படத்திற்கு தகுந்த மொமெண்ட்டை நீங்கள் தேடுவீங்களே தவிர அந்த இடத்த நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறது. அங்கே போய் ஃபோன் தொல்லையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நான் ஊட்டி போகிறேன், சரி அங்கே போய் என்ன பண்ணுறேன், அங்கேயும் போய் தேய்ச்சிட்டு தான் இருக்கேன். ட்ராவல் உங்களுக்கு அடிக்டடா அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய பழைய பயணங்கள்லாம் எடுத்து ரீகால் பண்ணி பாருங்கள், நேர்மையாக அதை பரிசீலனை பண்ணுங்க. போயிட்டு வந்து ஒரு பெரிய திருப்தி இல்லை, ஆனாலும் நீங்கள் அடுத்தடுத்து பயணம் போகிறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அடிக்ட், உங்களுக்கு ரியல் லைஃப்பில் உங்களுடைய மகிழ்ச்சியை அடையிறதுக்கு உங்களுக்கு தெரியல, அல்லது அதனுடைய பிரச்சனைகள்ல இருந்து தீர்க்க விரும்பாமல் அல்லது தீர்க்க தெரியாமல் நாம் எஸ்கேப் ஆகணும். வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எந்த விஷயத்தை பேச இருக்கோம் அப்படின்னா, இயர் எண்டில் இருக்கும். கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயர் வரப்பொழுது புது வருடம் பிறக்க இருக்கு. எல்லாருமே ஒரு ஹாலிடே மைண்ட் செட்டில் இருக்கிறத எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ட்ரிப் போகிறது. சென்னை கூட ஒரு கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் ரொம்ப காலியாக இருக்குது. ரோட்ஸ் எல்லாமே மெஜாரிட்டி ஆஃப் தம் கிளம்பிட்டாங்க எங்கேயோ அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. இந்த மைண்ட் செட் பின்னாடி இருக்கக்கூடிய சைக்கி தான் நம்ம பேச இருக்கோம். ட்ராவல் பண்ணுறது, நான் ட்ராவல் போகிறேன், ட்ராவல் போனால் தான் எனக்கு வந்து ஒரு உயிர் வாழ்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ட்ராவல் வந்து எனக்கு தெரப்பி மாதிரி. ட்ராவல் பண்ணலன்னா நீங்கள் வந்து லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயத்த மிஸ் அவுட் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணுன்ற ஒரு விஷயம், ஒரு மைண்ட் செட் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நிறையா வந்திருக்கதை பார்க்க முடியுது. அண்ட் எல்லாருக்குமே ட்ராவல் பின்னாடி ஒரு கிரேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ட்ராவலிங் ஸ்பாட்டும், முக்கியமான ஸ்பாட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வீடியோ போடுறது. அண்ட் அது இல்லாமல் அதில் ஒரு காம்படிஷன் ஏற்பட்டு அன்ஐடென்டிஃபைட் பிளேசஸ், ஹிடன் ஜெம், இந்த இடம் வந்து சென்னைக்குள்ளே தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி நிறையா ஸ்பாட்ஸ் உருவாயிருக்கலாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்படி ட்ராவலிங் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் சைக்கி பற்றி தான் இந்த பாட்காஸ்ட்டில் பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா வில்லவன் ராமதாஸ் தான். வணக்கம். வணக்கம். ட்ராவல் சைக்கி, அதுதான் இன்னைக்கு டாப்பிக்கை நம்ம பேச இருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் அமுச்சு விட்டான், இதை பற்றி நீங்கள் பேசு. இப்போ இயர் எண்டு அவனுமே ஒரு ட்ராவல் தான் போயிருக்கான். அவன் ஒரு ட்ரிப் போயிருக்கான், கூப்பிட்டு இருந்தான். எங்களுக்குள்ள ஒரு ட்ரிப்லாம் பிளான் பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகல. குறிப்பாக ஐடி செக்டார் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அவங்க எல்லாருமே இப்போ ஒரு ட்ரிப் முடியல. 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்களாம் சேர்ந்து ட்ரிப் பிளான் பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகல. 2 பேர் தனித்தனியாக கிளம்பி போயிட்டாங்க. மேபி அவனுக்குள்ளேயே இந்த இம்பல்சிவா ஏன் நமக்கு இப்படி தோணுதுன்னு கூட தோணிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால கூட இது அனுப்பி பேச சொல்லிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கை பேசியிருக்கோம். குறிப்பாக ஒரு டேட்டாவும் அமைச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதிகமாக வாங்கப்பட்ட பர்சனல் லோன் வந்து ட்ராவலுக்காக இருக்குது. குறிப்பாக படிப்புக்காக இல்லை, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக இல்லை, ஒரு வீட்டுக்காக, அத்தியாவசிய தேவைக்காக அந்த லோன் அப்படின்றது எடுக்கப்படலை, ட்ராவலுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்ற அது வந்து ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஓகே, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தனிப்பட்ட ஒரு தகவலை சொல்லிடுறேன். இது இந்த வருஷம் நம்ம இந்த பாட்காஸ்ட் ஆரம்பித்தோம். அநேகமாக 37 நினைக்கிறேன், 37 அல்லது 38 இருக்கும் எபிசோட். நம்ம 2 பேரும் ஆமாம் நம்ம பேசுறது மாதம் 3ங்கிற அளவில் போயிட்டு இருக்கு. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அது காரணம் வந்து அந்த வந்த வரவேற்பு தான். எனக்கு ரொம்ப நாள் தாங்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா ஒன்று நம்ம போர் அடிச்சிடலாம், அல்லது பேச கண்டென்ட் இல்லாமல் போகும், அல்லது வரவேற்பு இருக்காது. இது மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்ற மாதிரி நினச்சேன். பட் அந்த இன்ஃபேக்ட் பார்க்குறவங்க தான் அதை ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஒரு வரவேற்பு, ஈவன் நம்ம நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னாலும் கூட அவங்களோட அது எதிர்பார்த்துருக்கோம் என்னாச்சுன்னு கேட்குறது, இதெல்லாமே வந்து ஒரு நியாயமான எண்ணிக்கையிலான மனிதர்களை நாம் கொஞ்சம் திருப்திப்படுத்தியிருக்கோம், அல்லது ஏதோ அவர்களுக்கு தேவையான ஒன்று கொடுத்துருக்கோங்கிற நிறைவு இருக்குது. அவர்கள் எல்லோருக்கும் முதல்ல நன்றி சொல்லி நன்றி. ஸோ அடுத்த வருஷமும் கண்டிப்பாக பண்ணலாம். அவங்க வந்து ஒரு கமிட் ஆகியிருக்காங்க, நம்ம பண்ணுற இந்த விஷயத்தில்
ரெகுலரா இதை பாக்குற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திருக்கோம். வசந்த் நினைக்கணும் ஒருத்தர், அவரு வழக்கமா வந்து கமெண்ட் பண்ணுவாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர். ஆமா, வந்து ஃபுல்லா அவங்க அதுல இன்வால்வ் ஆகி நம்மளோட கருத்துக்கள். ட்விட்டர்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு, 1100 சொச்சம் நிமிஷம் இதை பார்த்திருக்கேங்கிற அந்த விஷுவல போட்டிருந்தாரு. அது மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு நமக்கு. நம்ம எதுவும் நம்ம இன்ட்ராக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த அந்த குற்றச்சாட்டை ஏத்துட்டு தான் ஆகணும். இருந்தாலும் அது அவங்களோட சீக்கிரமா அதை இன்ட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மே ரெடி பண்ணுவோம். நான் இந்த அளவு வந்திருக்கத ஓகே, கொஞ்சம் நேர நெருக்கடினால அப்படி இருக்கு. இனிமே அதையும் சரி பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன். இனிமே இன்னும் கூடுதல் உழைப்போட செய்யலாம் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் போர் அடிக்கிற வரை ஓகே, நமக்கும் அவங்களுக்கும். சரி, டிராவல் சொல்றது இருக்கு இல்லையா, எனக்கு முதல்ல என்னோட கன்க்ளூஷன் சொல்லி, டிராவல் வந்து ஒரு ஓவர் ரேட்டட் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம் இன்னைய தேதிக்கு. எஸ்பெஷலி ஜென்சி ஜென்எக்ஸுக்கு பயணம், டூர் போகிறது அப்படிங்கிறது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஏங்கிறத பின்னால் சொல்லலாம். பட் பயணம் வந்து மனித வரலாற்றில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு பாத்திரம். பயணம்ங்கிறது, ஒரு இடத்த விட்டு ஒரு மனிதன் நகரலைன்னு சொன்னால் இந்த வளர்ச்சி சாத்தியப்பட்டே இருக்காது. ஆப்பிரிக்கா முழுக்க பரவி இருந்த மனித இனத்தில் ஒரு 2000 சொச்சம் பேர் தான் ஆப்பிரிக்கா விட்டு கிளம்பி வெளியில் வர்றாங்க. அந்த 2000 பேரிலிருந்து வழி வழியாக உருவானதான் ஒட்டுமொத்த உலகம். ஆப்பிரிக்காவை தவிர மீதி இருக்கு இல்லையா உலகம், அங்கே இருக்கிற மனிதர்களில் வெறும் 2000 பேர்லேருந்து உருவானவங்க. ஸோ நம்முடைய இந்த ஜெனட்டிக்கலாக வந்து நமக்கும் ஐரோப்பியர்களுக்கும் சீனர்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கும் ஆப்பிரிக்கர்களை விட. அதனால இந்த அந்த பயணம் தான் கொண்டு போயிருக்கு. அது ஏன் அது மனித வரலாற்றை வந்து ஷேப் பண்ணுதுன்னு சொன்னால், திட்டமிடணும். ஒரு பயணத்துக்கு நீங்கள் சவால்களை எதிர்கொள்ளணும். ஏன்னா அந்த எத்தியோப்பியா, அந்த தான்சானியா அந்த சைடுன்னு நினைக்கிறேன், மனிதன் கிளம்புனது முதல்ல ஒரு மலையை தாண்டி அந்த பக்கம் போனால் தான் வெளியில் போக முடியும். மலையை ஏறும்போது உங்களுக்கு போதுமான ஆக்சிஜன் இருக்காது. அந்த சூழலுக்கு அந்த கூட்டம் பழக்கப்பட்டிருக்காது. ஸோ அதுக்கு தகவமைச்சுக்கிட்டே தலைமுறையாக ஏறி 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 முயற்சி பண்ணி அப்படி வெளியில் வர்றாங்க. கணக்கீட்டின் அடிப்படையில் பார்த்தா 20% மாணவர்களுக்கு அந்த பயணத்தின் மீதான அதீத ஈடுபாடு இருக்கும். அந்த அநேகமாக அந்த நம்பர் எல்லாமே வெளியில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உலகம் முழுக்கவே அந்த பயணத்தின் மீதான ஈர்ப்பு இருந்தது. முன்பு அதற்கான பெரிய தேவை என்னன்னு சொன்னால், ஒரு புது பொருளை வாங்கிட்டு வர்றவங்க, புதிய கதைகளை எடுத்துட்டு வர்றவங்க, புதிய அனுபவங்களை வந்து சொல்றவங்க. ஓகே, முன்னாடி டிராவல்ன்றது என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. இல்லை, என்டர்டெயின்மெண்ட் தான் என்டர்டெயின்மெண்ட். ஆனால் அதனுடைய விலை ரொம்ப அதிகம், அதற்கான தேவை ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நீங்க ஒரு காட்சியை பார்க்கணும். ஒரு சமவெளியில, தஞ்சாவூர் மாதிரி ஒரு இடத்துல சமவெளியில இருக்கிறாரு, அவர் மலையே பார்த்ததில்லை, போய் தான் ஆகணும். புதிய மனிதர்களை சந்திக்கணும், போய் தான் ஆகணும். ஒரு பொருளை வாங்குறதுக்கு பட்டு இந்த சில்க் ரூட்லாம் இருக்குல்ல, எப்படி போனாங்க? குதிரை ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு அந்த பாலைவனத்துல ஒரே இடத்துல சுத்தி இறந்து போன கதையெல்லாம் உண்டு, வழி கண்டுபிடிக்க முடியாம. அப்படி பயணம் போனாங்க. அதற்கு மேல சாப்பாட்டை தேடி மனிதர்கள் பயணம் போற மாதிரி இருந்துச்சு. பயணம் போற இந்த இடத்த தாண்டி போகணும் அப்படிங்கிற தேவையின் அடிப்படையில தான் படகை கட்டுறாங்க. சின்ன சின்ன தீவுகளில் நகர்ந்து தான் ஆஸ்திரேலியா பக்கம் வரைக்கும் போறான் மனுஷன். இல்லாட்டி அவ்வளோ தூரம் இப்படி போக முடியும். இங்கேருந்து அந்த தீவுக்கு போகிறது, அங்கே உட்காந்துக்கிறது, அங்கேருந்து அடுத்த தீவுக்கு போகிறது. முதல்ல நாணல் எல்லாம் ஒன்றா சேர்த்து கட்டி தான் படகு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த வெளியில் போகணுங்கிற அந்த இன்டென்ஷன் இருக்குல்ல, அதுதான் மனித வளர்ச்சியினுடைய டிரைவ். அதுதான் முதல்ல செலுத்தினது. அதை தான் பயணம் போகணுன்றதுனால தானே சக்கரம் கண்டுபிடிக்கிறாங்க. டிராவலுக்கு இருக்கணுங்கிறதுனால தானே ஒரு பொருளை பதப்படுத்துறதுக்கு நம்ம கற்றுக்குறோம். சேமிக்கிறத விடவும் இப்போ இருக்கிறத பறித்து மீனை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு பதிலாகவும், இப்போ கடல் பயணங்களில் பார்த்தீங்கன்னா, கடல் பயணத்தில் ஒரு கண்டுபிடிப்பு, இந்த வைட்டமின் சி குறைபாட்டினால பல மாலுமிகள், கணக்கு வந்து தோராயமாக ஒரு 20 லட்சம் பேராக செத்து போயிருக்கலாம் இந்த நோயினால, வைட்டமின் சி குறைவுனால. பல்லு கருப்பா போய் ரத்தம் வடிஞ்சு ஆள் செத்து போகிற அந்த பிரச்சனை. அதுக்கு ஒரு செட் ஆஃப் மாலுமிகள் ஊறுகாய் மாதிரி போட்டு இந்த வைட்டமின் சி இருக்கிற காய்கறிகளை ஊறுகாயாக போட்டு சாப்பிட்றது, போய் இறங்குற இடங்கள்ல எல்லாம் நிறைய காய்கறிகளை சாப்பிட சொல்றதுன்னு, இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளும் பயணத்துல இருந்து தான் வந்திருக்கு. பட் இப்போ நாம வந்து பயணத்தினுடைய மீதி பல்வேறு தேவைகளை வந்து இல்லாமக்கிட்டோம். பொருட்களுக்கு உங்களுக்கு வேற டிரான்ஸ்போர்ட் வந்தாச்சு. அடுத்து கப்பல்லாம் வந்து ஆட்களே இல்லாம கப்பல் பயணிக்க போகுது. இந்த ஸ்டார்லிங்க் எல்லாம் வந்த பிறகு, முன்னாடி கப்பல் ஆட்டோமேட்டிக்கா நகர்த்தி போறதுல இருந்த பெரிய சவால் என்னன்னா இன்டர்நெட் கனெக்ஷன். இப்போ உங்களுக்கு ஸ்டார்லிங்க் இருக்கு. ஸோ அதனுடைய கட்டுப்பாட்டில் வந்து ரியல் டைம் ஆக்சஸோட நீங்க ஒரு கப்பலை செலுத்திட்டு போயிடலாம். இப்போ நிறைய குறைக்கிறாங்க. கப்பலில் வந்து தேவைப்படுகிற ஆட்கள் கணிசமாக குறைவாங்க. இனிமேல் பொருளை கொண்டு வரதுல உங்களுக்கு ஒரு இது வந்துருச்சு. ஒரு புதிய காட்சியை பார்க்கறது உங்களுக்கு விஷுவலாக உங்களுக்கு வேண்டியதுக்கு மேலேயே உங்களுக்கு இருக்கு. நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் அவதார் படத்தை காட்டுங்களேன். நாங்கள் ஸ்கூல் டைமில் இருந்தபோது ஜுராசிக் பார்க் வரும்.
அதன் பரவசம் இருக்குல்ல. ஒரு படத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 வாரம் 10 நாள் பேசுவாங்க அந்த காட்சியை. ஒருத்தனுக்கு எப்படி அப்போ ஸ்கூல்லாம் போய் காட்டுவாங்களா ஜுராசிக் பார்க்? இல்ல போயிட்டு வந்தவன் பேசுறான்ல ஸ்கூல்ல. அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுடைய மூளையில இருந்து போறதுக்கே பல நாள் ஆகும். அந்த பரவசம் இறங்குறதுக்கு, அந்த எக்ஸைட்மெண்ட்டை நீங்க குறைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. நீங்க டைனோசரை நேர்ல கூட்டு வந்து விட்டா கூட பசங்களுக்கு என்ன நாய்க்குட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு ஈஸியா முடிச்சிடுற மாதிரியான அந்த காட்சி வந்து உங்க மூளையில வந்து திணிச்சிருச்சு. அதனால ஒரு இடத்த போய் தான் பார்க்கணுங்கிற தேவையில்லை, அந்த தேவை இல்லாம போகுது. அண்ட் வேற சும்மா உட்காந்துட்டு என்ன பண்றது, மோட்டோவிலே பார்த்துக்கிட்டு இதே மூஞ்சு, அதே வீடு, அதே வாய்க்கா, அதே குளம், வாத்துக்கோழி, இவ்வளவு தான் இருந்தது ஒரு காலத்துல. ஸோ அதற்காக இன்னொரு லேண்ட்ஸ்கேப்புக்கு போனா, இன்னொரு ஊருக்கு போனா வேற ஒரு காட்சி கிடைக்கும் அப்படிங்கிறது தேவை இருந்துச்சு. இப்போ அதுவும் கிடையாது. நீங்க நினைக்கிற எல்லாத்தையும், இன்ஃபேக்ட் நீங்க நேர்ல போய் பார்க்கறத விட ஊட்டியோட ஏரியல் ஷாட்டு, நீங்க அங்க போய் இப்போ டிராஃபிக்ல மூச்சு திணறி குப்பையை பார்த்து இடிச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்க்கறத விடவும் ஒரு ஊட்டியோட ஒரு ஏரியல் ஷாட்டு, அதோட எடிட்டட் வெர்ஷன் வந்து இன்னும் அபாரமா இருக்கும். ஸோ பயணத்திற்கான முன்பு மனித வரலாற்றில் இருந்த பெரும்பாலான தேவைகள் வந்து போயாச்சு. பட் இப்போ ஏன் அப்புறம் ஏன் இந்த சமயத்துல நாம் அடிச்சு மோதிட்டு மக்கள் டிராவல் பண்றாங்க, குறிப்பா ஏன் ஜென்சி பண்றாங்கிறது தான் நம்ம கொஞ்சம் அறிவியல் பூர்வமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பட் அது ஒரு ஓவர் ரேட்டட் அப்படிங்கிறதுல பயணிகளினுடைய பங்கு அப்படின்றது வரலாற்றுல ஊர் எப்படி இருந்ததுக்கு பயணிகள் தான் தீர்மானிச்சிருக்காங்க. உலகத்தின் இன்றைய உலகத்தை உருவாக்கினது யாருன்னு சொன்னா பயணிகள் தான். அது சாமியாருங்களுக்கு எல்லாம் ஏன் மரியாதை இருந்துச்சு காலத்துல? ஏன்னா வெளியூர் போவான், ஒரு இடத்துல தங்க மாட்டான், அவன்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பல்வேறு மனிதர்களை பார்த்துட்டு வந்து அந்த கதையை அவன் சொல்லுவான். கதை தான் விஷயம் அங்க. ஏன் இப்போ வெளிநாட்டு பயணிகள் எல்லாம், மார்கோ போலோவோ, இபின் பதூதா மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஏன் ராஜாக்கள் கூப்பிட்டு அவங்களை கௌரவிக்கிறாங்க? அவங்ககிட்ட புது கதை இருக்கு, புது அனுபவம் இருக்கு, நம்ம பார்க்காத ஒரு உலகம் எப்படி இருக்கு. உலகம் அதுல நிறைய அந்த மாதிரியான எழுதப்பட்ட கதைகள் எல்லாம் பல நம்ப முடியாததெல்லாம் இருக்கு. ரொம்ப 10 அடி 15 அடி உயரத்துல மனிதர்கள் இருந்தாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் இருக்கும். மேபி அது ஒரு இட்டுக்கட்டப்பட்டது அல்லது காப்பி எடுக்கும்போது ஏதாவது சேர்க்கறதுல இருக்கலாம். பட் அவங்க பயணிச்சது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. அவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு, உயிரை பணையம் வச்சு அவன் டிராவல் பண்ணியிருப்பாங்கிறதெல்லாம் உண்மைதான். கொலம்பஸ் இவங்கெல்லாம் தான் வணிகத்தையும் வடிவமைக்கிற ஆட்கள். யாருன்னு சொன்னா பயணிகள் தான். அடிமைத்தனத்தை, நல்லது கெட்டது எல்லாத்தையும் இவங்க தான் செஞ்சிருக்காங்க. ஒட்டுமொத்த இன்றைய உலகம் வந்து பயணத்தின் வழியா கிடைச்சது. ஒரே இடத்துல மனுஷன் இருந்ததுதானே இவ்வளவு உருவாக்கி இருக்க மாட்டான். அது ரோல் மறுக்கிறதுக்கு இல்லை. அண்ட் அதுக்கு மேல சில இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமாக்குற இந்த இந்தியாவில் குதிரையெல்லாம் எப்படி குட்டிச்சவராக்கினானுங்கிறது கூட பயண குறிப்புகள் இருக்கு. குதிரைக்கு வந்து சக்கரை பொங்கல்லேருந்து சகலத்தையும் கொடுத்து சுகர் வந்து குதிரையெல்லாம் சீக்கிரம் செத்து போயிருக்கு. லாடங்கட்ட தெரியாம செல்வத்தை அள்ளி இறைச்சு வாங்கப்பட்ட குதிரைகளை வந்து இழந்திருக்காங்க. லாடம் கட்டுறதுங்கிற ஒரு சின்ன விஷயம் தெரியாம இழந்திருக்காங்க. இது எல்லாமே வரலாறு. யாரோ ஒரு பயணி குறிப்பிடும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இல்லாத போது ஒரு பயணி தான் கொண்டு வந்து ஒரு டெக்னாலஜி இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறான். ராமாயணத்துக்கு சிமிலர் ஸ்டோரிஸ் வந்து ஐரோப்பால இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், இவங்க என்ன சொல்றாங்கன்னா ராமாயணத்தை காப்பி அடிச்சு அவன் அங்க போட்டான்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அவர்கள் சொல்றது வந்து இந்த கதையை காப்பி அடிச்சு அவங்க எடுத்திருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி ராமாயணம் அங்கிருந்து காப்பி ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன் கணக்குல. ஏன்னா அவங்களுக்கு முன்பே இருந்த ரெக்கார்ட் இருக்கு, நமக்கு அது இல்லை. ஸோ பயணிகளோட பங்குங்கிறது ரொம்ப இப்போ வந்து இது வெறுமனை என்டர்டைன்மெண்ட். அண்ட் இது ஒரு எஸ்கேபிசம். நிகழ்கால நெருக்கடியிலிருந்து, நிகழ்கால சலிப்பிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக மட்டும்தான் பெரும்பாலான பயணங்கள் தேர்வு செய்யப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அது தேவைதானே. ஒரே மாதிரி லைஃப் போயிட்டு இருக்கு, போர் அடிக்குது, டயர்டா இருக்கு, பார்த்த முஞ்சே பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப ஒரு சலிப்பா இருக்கு, ஒரு 2-3 நாள் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது நல்ல விஷயம். எஸ்கேபிசமாவே இருந்தாலுமே நல்ல விஷயம் தானே. தற்காலிக விடுதலை கட்டாயமா தேவை. ஒரு சண்டே லீவ் இருந்தா தான் நீங்க அடுத்த 6 நாள் உருப்படியா வேலை செய்ய முடியும். அது மாற்றம் இல்லை. ஆனா நீங்க உங்களுக்கு ஏன் போர் அடிக்குது அப்படிங்கிறத ஆராயாம, உங்களுக்கு ஏன் சலிப்பு தட்டுதுங்கிறதை ஆராயாமல், ஏன் ரியல் லைஃப் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்காம, இருக்கிறதுல இருந்து எனக்கு ஏன் திருப்தி இல்லை, நான் ஏன் அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் அப்படிங்கிறது மேல கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாம நீங்க எஸ்கேபிசத்தை தேர்வு செய்தால் என்ன ஆகும்னா, அது உங்களுக்கு எந்த நிறைவையும் தராது. நீங்க ஒரு டிராவல் போவீங்க, ஒரு இது இருக்காது. பட் அதுக்கு கொடுக்குற வேலை என்ன, அது ரொம்ப முக்கியம். ஒரு பயணத்திற்கு இதுக்கு முன்பு வந்து வீடு சீரமைக்கிறதுக்காக அதிகபட்ச பர்சனல் லோன் வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த இடத்த பின்னாடி தள்ளி விட்டுட்டு டிராவல் அந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கு. அதுவும் கூட அந்த பயணத்தை எது தீர்மானிக்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு ரியல் வாழ்க்கை வந்து சலிப்பூட்டுது, போர்டம். மொபைல் பத்தல, ஆட்கள்கிட்ட பேசுறது, நீங்க நினைக்கிற ஆட்கள் உங்கள்கிட்ட பேசுறது இல்லை, அல்லது உங்கள்கிட்ட பேசுகிற ஆட்கள் உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, ஏதோ ஒன்று இருக்கலாம், சலிப்பு தட்டுது.
அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய பயணத்தை, ட்ராவல் தான் ஒரு பெரிய விடுதலை, அதுதான் ரொம்ப பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு, அதுதான் ரொம்ப பெரிய பரவசம், அதுதான் ரொம்ப பெரிய ஒரு அட்வென்ச்சரு, ஒரு சாகசம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து இருக்கு. இது வந்து பெரும்பாலானவை ஃபேப்ரிகேட்டட். ஒரு ஷார்ப்பான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 30 வருஷம் முன்னால் கண்டென்ட் வேற, அட்வர்டைஸ்மெண்ட் வேற. கண்டென்ட் தனியாக ஓடும், அட்வர்டைஸ்மெண்ட் தனியாக ஓடும். ஒரு படம் ஓடும், நடுவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும். ஒரு நாடகம் ஓடும், அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும். ஒரு வயலுமாலும் ஓடும், அட்வர்டைஸ்மெண்ட் நடுவில் ஓடும். ஆனால் இன்னைக்கு எது கண்டென்ட் எது அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு தெரியாது. இன்ஃப்ளூயன்சர் தான் உங்களுக்கு. பெரும்பாலான நிறுவனங்கள் இன்ஃப்ளூயன்சர்களுக்குன்னு ஒரு பெரிய பட்ஜெட்டை ஒதுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் கம்பெனிகள்னு மட்டும் இல்லை, கட்சிகள்லேருந்து, ஆர்கனைசேஷன்லேருந்து, தனிநபர்கள்லேருந்து இன்ஃப்ளூயன்சருக்குன்னு அள்ளி கொட்டுறாங்க. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர்கள்லாம் சேர்ந்து ஓவர் ஹைப் பண்ண தான் ட்ராவல். இங்கே போங்க, அங்கே போங்க, அங்கே இது போங்க அப்படிங்கிறது. இதில் நாம் வந்து நம்முடைய தனிப்பட்ட விருப்பத்திலேருந்து அதை தேர்வு செய்கிறோமான்னா, நேர்மையாக சொன்னால் பல பேருக்கு கிடையாது. இந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்லாமல் இருந்தாங்கன்னா நமக்கு பல பேருக்கு அந்த ட்ராவல் மேலே ஒரு பெரிய பிடிப்பு இல்லை, பியர் ப்ரெஷரை ஏற்படுத்தியிருக்காங்க. கட்டாயமாக ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்திருக்காங்க. அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை இவனுக்கு தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஐயோ போயிடும், இப்போ விட்டுட்டா அவ்வளோதான், இந்த சம்மரில் போனால் அவ்வளோதான். யோசிச்சு பாருங்க, இந்த சம்மர் டைமில் கொடைக்கானல் ஊட்டியிலேருந்தெல்லாம் விஷுவல்ஸ் வரும். 7 மணி நேரம் டிராஃபிக் ஜாம், 8 மணி நேரம் டிராஃபிக் ஜாம். நானே மாட்டிருக்கேன் ஒரு வாட்டி. கொடைக்கானலில் மலை ஏற முடியாமல் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கீழே தான் இருந்தோம். நைட்டு தான் போய் சேர்ந்தோம். ஓகே, காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட கொடைக்கானல் சும்மா ஒரு ட்ரிப் போனோம். அப்போ போகும்போது ஒரு டெம்போ ட்ராவலரில் போனோம். போனால் மலை ஏற முடியல. ஃபுல்லாக இந்த விநாயகர் சதுர்த்தி அந்த 3 நாள் லீவுன்னு நினைக்கிறேன். அப்போ போனோம், செம டிராஃபிக்கு, மேலே ஏற முடியல. ஒரு காலையில் போயிட்டோம், காலைல ஏர்லி மார்னிங் கொடைக்கானல் கீழே போயிட்டோம். சாப்பிட்டு ஏறலான்னு பார்த்தா சாயந்தரம் தான் போனோம். சாயந்தரம் தான் போய் இறங்கணும். நைட்டு தான் ரூம் போனோம். ஸோ இதை யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் ஒரே இடத்துல குவிவாங்க. நான் சொல்றது இதுவே வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் எக்கானமிலாம் வர்றதுக்கு முன்னாடி, அப்பதான் ஜியோ அந்த புதுசுல நான் சொல்றது. இப்போ இன்னைக்கு இருக்கு. திருவண்ணாமலை என்ன இன்ஃப்ளூயன்சருங்க பண்ணி விட்டதான். அது என்ன ஒரு ரஜினி மாதிரி ஆன்மீக இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணது. அது போனால் ஐஸ்வர்யம் கொட்டும் அப்படின்னு. இப்போ ஆந்திரா நடிகர்கள் 4 பேர் வந்தாங்க, ஆந்திராக்காரங்க வந்து குவிறாங்க திருவண்ணாமலையில். அதில் அந்த இப்போ திருவண்ணாமலையே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். அந்த பயணம் ஆக்சுவலாக அதனுடைய ஒட்டு மொத்தமாக அதோட பார்வையை பாருங்களேன். ஒரு நகரம், அந்த நகரத்தில் வாழ்ந்த பரம்பரையாக வாழ்ந்த மனிதர்கள் பாவிக்க முடியாத அளவுக்கு மோசமாயிருக்கு. சரி, நீங்கள் தான் போகிறீங்களா, அந்த ஊரை எதாவது என்ஜாய் பண்ணுறீங்களான்னா கிடையாது. அப்படியே தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கிரிவலம் சுற்றுறாங்க. ஒரு காலத்தில் அதை நீங்கள் ரிலாக்ஸ்டாக போய் உட்காந்துட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு நிதானமாக அப்படி சுற்றி பார்த்து பெரிய கோயிலை சுற்றி பார்த்துட்டு அப்படி வர்றதுக்கு இருக்கும். இப்போ சிலையை பார்க்குறதா இருக்கட்டும், அல்லது நீங்கள் வேறு ஏதோ ஒன்று சுற்றி இருக்கிற அந்த தோட்டம் பார்க்குறதா ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ இந்த கிரிவலத்துக்கு போனுங்க பாருங்களேன், அப்படியே அர்ஜென்ட்டாக போய் பால் வாங்க போகிற மாதிரி போனுங்க, கிட்டு போவாங்க. என்ன எதுக்குன்னு அதெல்லாம் இல்லை, எல்லாரும் பண்ணுறா, நானும் பண்ணுவேன். இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இன்னொருத்தனுக்கு கடவுள் அருள் கிடைச்சிருன்னா எனக்கு ஏன் நான் மட்டும் விடணுமா? ரைட், வாங்கிடுவோம். அந்த ஆஃபரை மிஸ் பண்ணக்கூடாது. டிமார்ட்டில் வந்து 50-50 போட்டிருக்கான், 1+1 ஆஃபர் போட்டிருக்கான், விட்டுறக்கூடாது. பக்கத்துக்காரன் வாங்கி நான் ஏமாறக்கூடாதுங்கிற மாதிரி கடவுளை அப்படி தான் அணுகிறோம். இன்ஃப்ளூயன்சருக்கு பண்ண வேலை தான் அது. சம்மரில் ஊட்டி போயே ஆகணும், கொடைக்கானல் போயே ஆகணும். இந்த சீசன்லேயே ரொம்ப போகிறாங்க, சம்மரில் போகிறாங்க. லீவுனா இப்போ வின்டரில் கன்ஃபார்ம் இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக உறைபனியை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. இது எதுலையுமே நீங்கள் ஒரு உங்களுக்கு ட்ராவல் உங்களுக்கு அடிக்டடா அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய பழைய பயணங்கள்லாம் எடுத்து ரீகால் பண்ணி பாருங்கள். நேர்மையாக அதை பரிசீலனை பண்ணுங்கள். போயிட்டு வந்து ஒரு பெரிய திருப்தி இல்லை, ஆனாலும் நீங்கள் அடுத்தடுத்து பயணம் போகிறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அடிக்ட். உங்களுக்கு ரியல் லைஃப்பில் உங்களுடைய ஒரு மகிழ்ச்சியை அடையிறதுக்கு உங்களுக்கு தெரியல, அல்லது அதனுடைய பிரச்சனைகள்லேருந்து தீர்க்க விரும்பாமல் அல்லது தீர்க்க தெரியாமல் நாம் எஸ்கேப் ஆகிறோம்னு அர்த்தம். இப்போ அந்த ஒரு 3 நாள் ட்ராவல் போகிறாங்கன்னா அந்த 3 நாள் அடுத்து ஒரு 3 மாதம் எனக்கு எதிர்கொள்ள உதவி பண்ணுது. ரியல் லைஃப் போராக தான் இருக்குது. நான் அந்த 3 நாள் போனால் எனக்கு அடுத்து ஒரு 3 மாதம் என்னால் டீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி போகிறாங்களோ? அப்படி டீல் பண்ண முடியும் இல்லை? அதில் என்ன நடக்குதுன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு, மேபி நான் தப்பாகவும் இருக்கலாம், நான் எல்லாருக்கும் சொல்லலை, பட் பெரும்பாலும் அந்த மிடில் கிளாஸ் இந்த எஸ்கேப் ஆகிற மாதிரியான நடவடிக்கையில் இருக்கிறவங்கள பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, அவர்கள் தங்களுடைய எனர்ஜி, லீவு, பணம் எல்லாத்தையும் தீர்த்துடுறாங்க. தீர்த்துட்டு வேற வழி கிடையாது, உங்களுக்கு ஜாமீனே கிடைக்காது. அடுத்து 3 மாதம் போக முடியாது, பல்ல கடிச்சிட்டு அடுத்ததுக்கு சேர்க்கணும். 27% பர்சனல் லோனை டூருக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3-4 நாள் ட்ரிப்புக்கு. நான் தெரிஞ்சவங்க பார்க்குறேன், சாதாரணமாக 50,000 60,000 செலவு பண்ணுறாங்க ஒரு 3 டே ஃபேமிலி அவுட்டிங்க்கு, ஒரு 3 பேர் 4 பேர் போகிறதுக்கு. அதுனா 50-60ங்கிறது கம்மி. போய் ஒரு கம்ஃபர்டபுள் ரெசார்ட்டில் தங்கிட்டு மலை ஏறிட்டு இறங்கிட்டு அல்லது ஏதோ ஒன்று பண்ணிட்டு அப்படி ரிட்டர்ன் வர்றது. இதில் சீப்பான ட்ராவல்னால் அந்த சாமியார் மடத்துக்கு போகிறது எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு 5,000 ரூபா வாங்கிட்டு 4 நாள் 5 நாள் கிளாஸ், யோகா கிளாஸ் எடுக்கிறேன்னா அது எப்படியும் மலையடி வாரத்தில் தான் இருக்கும் சாமியார் மடம்.
அங்கே போய் தின்னுட்டு கும்பலில் வந்து இது பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு கூத்தடிச்சுட்டு அப்பாடான்னு திரும்பி வந்துட்டு அது கொஞ்சம் சீப்பர் ஆப்ஷனாக இருக்குது சில பேருக்கு. அதனால தான் அந்த இதுக்கு போகிறாங்க இந்த யோகா கும்பல்கள்லாம். பட் அதில் ஒரு ட்ராப் இருக்குது. அவன் உங்களோட ஏமாளித்தனத்தை பொறுத்து உங்கள் வீட்டிலேருந்து தனக்கு அடியாள் எடுத்துப்பான், அல்லது கடைசியாக மொத்தமாக வந்து சில பேர் போய் சாமியார் மடத்துல தங்கி சொத்து செத்து போயிடுறானுங்க. இந்த குரூப் எல்லாம் இருக்குது. ஸோ நாம் ஒரு 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 ஐரோப்பியரை போல அல்லது ஒரு அமெரிக்காவில் கலாச்சார ரீதியாக நம்ம டூர் போனவங்க இல்லை. அவங்களுக்கு கல்ச்சரே அவங்களுக்கு ஏன்னா அங்கே வந்து டூர் தேவை. பனி நிறைந்த ஒரு நகரத்தில் சியாட்டில் மாதிரி ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோமே, பெரும்பாலான நேரம் பணியில் இருக்கும்போது நீங்கள் போய் சர்வசாதாரணமாக நீங்கள் ரோட்டுக்கு போக முடியாது, பார்க்குக்கு போக முடியாது, இன்னொருத்தரோட அணுக முடியாது. அவர்களுக்கு அந்த சம்மரை அந்த டைமில் என்ஜாய் பண்ணாதான் உண்டு. போய் ஆட்களை பார்க்குறது புதுசாக, மற்றபடி வீட்டுக்குள்ளே நீங்கள் அடைச்சிட்டு இருக்கணும் பெரும்பாலான நேரத்தில். இதில் பனி நிறைந்த இடங்கள்ல அந்த தலைவிதி உண்டு அவர்களோட. ஸோ ஆட்களை பார்க்கறதுக்கு எல்லாரும் ஒன்றா சேர்றதுக்குன்னு சொல்லி சில வீக்கெண்ட் அவுட்டிங் இதெல்லாம் அது இருக்கும், அல்லது ஒரு டூர் போகிறதுங்கிறது நடக்கும். அவங்க அதுக்கு பழக்கப்பட்டவங்க. மேபி அது பெரும்பாலும் ஒட்டுமொத்தமாக பணத்தை அதிலே போட்டு அழிக்கிற கலாச்சாரம் இல்லாமல் இருக்கலாம். பட் இங்கே அப்படி இல்லை. நாம் அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர்லேருந்து வராமல் திடீர்னு நம்ம அடாப்ட் பண்ணுறோம். அதை ஒரு ஆல்கஹால் மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோங்கிற குற்றச்சாட்டு எனக்கு உண்டு, எல்லாருக்கும் இல்லை. பட் மெஜாரிட்டி மிடில் கிளாஸ் இந்த ட்ராப்புக்குள்ளே மாட்டுறாங்க. இதற்கு ஃபோமா ஒரு முக்கியமான ரீசன், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுங்கிறது ஒரு முக்கியமான காரணம். ஜென்சியே எது செலுத்துதுன்னு சொன்னால், இன்னைய லைஃப் என்னைக்கே வாழ்ந்துரு, அந்த எவ்வளோவா you only live once. பட் ஃபேக்ட் என்னன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி நானே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதான் வச்சிருந்தேன், you only die once. அவ்வளோதான். ஓகே, நீங்கள் தினம் தான் வாழ்றீங்க, என்ன ஒரு தினம் வாழ்றது. எனக்கு என்னோட 10 வயசுல எனக்கு இருந்த ஒரு விஷயத்தை பற்றின புரிதல் வேற, 20 வயசுல வேற, 30ல வேற, 40ல வேற. நான் 30 வயசுல வெறுத்த நபர்களை குறித்து என்னோட எண்ணெய மதிப்பீடு அப்படியே வேற. என் கரியரை ஒழிச்சாலு அப்படின்னு நான் அன்னைக்கு இருந்த கோவத்தை நான் இன்னைக்கு மதிப்பிடும் போது, இல்லை எனக்கு வேற ஒரு சைடையும் அந்த ஆள் காட்டியிருக்காங்க, இதை மட்டுமே பண்ணக்கூடாதுன்னு எனக்கு இன்னைக்கு வருது. நான் புதுசாக ஆட்களை பார்க்குறேன். ஒவ்வொரு தரமும் ஃபெயிலியர் இருக்கு, சக்ஸஸ் இருக்கு. இன்னைக்கு என்னோட பழைய ஃபெயிலியர் இன்னைக்கு நான் மதிப்பிடும் போது அதனோட அவுட்கமே வேறையா இருக்கு. எல்லாமே உங்களுடைய கண்ணோட்டம், இது எல்லாமே தான் சேர்ந்து உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குது ஒழிய. ஏதோ ஒரு ஆதிசங்கரோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை என்பது என்ன கேள்வி, வாழும்போது கிடைக்கிற அனுபவம் தான் வாழ்க்கை. கிம்சாரே சம்சாரான்னு அது வரும். சம்சாரே சாரா ஆன்சர். வார்த்தை தான் மாறி இருக்கலாம், எனக்கு தெரியல சான்ஸ்கிரிட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு வரும்போது நீங்க தினம் தான் வாழ்றீங்க. ஒரு தடவை சாவு ஒரு தடவை வரப்போகுது, அவ்வளவுதான். அண்ட் உங்களுக்கு இருக்கும்போது மாத்திக்கிறதுக்கான எல்லாமே இருக்கு. நான் இந்த டிராவலை வந்து நான் அது குற்றம்ங்கிற மாதிரி நான் நிச்சயமா சொல்லலை. அதான் தோழர், இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப எஸ்ரா இருக்காரு. எஸ்ரா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயணி, ரேண்டமா கிளம்பி போயிடுவாரு, எங்க டிராவல் பண்ணுவாங்க. அந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. புத்தகங்களே அவருடைய புத்தகங்கள்ல டிராவல் பத்தி நிறைய இருக்கு. அவர் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதினாரோ இல்ல பேசினாரான்னு தெரியல, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்போ வந்து ஒரு ட்ரிப்பு பத்தி அவன் என்கிட்ட கேட்டாங்க. கால் பண்ணி எங்க தங்குறது, எங்க சாப்பாடு எங்க நல்லா கிடைக்கும், சரக்கு எங்கேயாவது கிடைக்குமா கிடைக்காதா, எங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம்னு எனக்கு கேட்டாங்க. அவர் வந்து என்ன சொன்னார்னா, இதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து நீங்க கேட்காதீங்க, என்னோட டிராவல்ன்றது உங்களோட கன்வீனியன்ட் டிராவல் கிடையாது. எனக்கு தோணும் கிளம்பி நான் போயிடுவேன், அவ்வளவுதான். மற்றபடி அதுல எங்க போய் தான் நான் போய் பார்ப்பேன், அங்கதான் மீட் பண்ணுவேன், என்ன கிடைக்குதோ சாப்பிடுவேன், நான் ஸ்டே பண்ணுவேன், வந்துடுவேன். எனக்கு இந்த ப்ரீ புக்கிங் பிளானிங்லாம் இருக்காது. நீங்க போறது நீங்க சொன்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட்க்கு போறீங்க, அதுக்கு நீங்க என்கிட்ட கேட்க கூடாதுன்ற மாதிரி ஒன்று நான் படிச்சதோ இல்லை கேட்ட ஞாபகம். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்படி இப்போ எஸ்ரா மாதிரியான டிராவலர்ஸ் இருக்காங்களே, இப்போ அவங்க டிராவல்ன்றது ஒரு ஜேர்னியா பாக்குறாங்க, அவங்களுக்கு பிளானிங் இருக்காது, டப்புன்னு கிளம்பி போவாங்க, காசுமே இருக்காது. அவர் சொல்றது என்கிட்ட காசுமே நான் பிளான் பண்ண மாட்டேன், அப்படியே போலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது ஒரு சிலர் சூஸ் பண்றது. நீங்க அதுக்கு ஒரு பர்மனெண்ட் வேலையில இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான தேவையில்லை இருக்கு. ஒரு பயணத்தை, அந்த மாதிரியான பயணத்தை விரும்புறவங்க அவங்க போலாம். திட்டமிட்டு போறவங்களும் குறை சொல்றதுக்கு இல்லை. ஆனா இது என்னமோ எல்லாம் ஆகச்சிறந்த அருமருந்துங்கிற மாதிரியான கண்ணோட்டத்துக்கு தான். அவ்வளவு சீன்லாம் இல்ல. அதாவது உங்களுடைய எனக்கு 3-4 விதிகள்ல இதை கொண்டு வந்துடலாம். உங்களுடைய சேமிப்பை அல்லது கடனாளியாக்கி அந்த ட்ரிப் இருக்கா, அதை வேணாம். எல்லாரும் போய் குமிற இடத்துல எல்லாரும் போறானேங்கிறதுக்காக நீங்க போறீங்களா, அது வேண்டாம். அல்லது ரியல் லைஃப்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக மட்டும் போறேன், நான் அதுல இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நான் போகல அப்படின்னு சொன்னா நீங்க அந்த டிராவலை கூட என்ஜாய் பண்ண முடியாது. வீட்டில் சண்டையா இருக்கு, எக்ஸாம்பிள் தான், நான் எதாவது சொல்ல. வீட்டில் ஒரே சண்டையா வருது, டூர் கிளம்புனா சரியாயிடும் அப்படின்னா கிளம்புறீங்க. ஒரு முறை உங்களுக்கு இது இருக்கலாம், ஒரு விடுதலை இருக்கலாம்.
அடுத்த முறை என்ன ஆகும், நீங்கள் திரும்பி வந்து அதே வீடு அதே மூஞ்சி பார்க்க போறீங்க, அதே சண்டை கண்டினியூ ஆக போகுது. அப்போ என்ன ஆகும்னா ஈவன் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த பயணத்தை உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன் மாதிரி தான். முதல்ல நீங்கள் ஒரு அது ஒரு பரவசத்தை கொடுத்துருக்கும் ஆல்கஹால். அதன் பிறகு குடிக்கலைன்னா கை நடுக்குமேங்கிறதுனால தானே குடிப்பாங்க. அதை போல அது ஆயிடக்கூடாது. எல்லாரும் குமியிற இடத்துல நம்ம குமிய வேணாம். கடன் வாங்கிட்டு அதை வந்து செய்ய வேண்டாம். ரியல் லைஃப் இஷ்யூலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக மட்டும் அதை செய்ய வேண்டாம். அண்ட் இன்னொருத்தரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த ஃபோமோ, அந்த யோலோ, இதை மாதிரியான காரணங்களுக்காக நம்ம ட்ராவலுக்கு போகணும். ட்ராவல் ஓகே, அது ஒரு மினிமல் பார்ட்டாக இருந்தால் அது ஒரு சிக்கலே கிடையாது. பட் வருஷத்துக்கு 3 வாட்டி நான் ட்ரிப்பு போவேன், அடுத்த 2 வருஷத்துக்கு கடனை வாங்கி நான் ட்ரிப்பு போவேன் அப்படிங்கிறதும் அதுதான் ஒரே அவுட்கம். அது உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுது, அது மட்டும்தான் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப போர் அடிக்குது உங்களுக்கு லைஃப்னு அர்த்தம். லைஃப் போர் அடிக்குதுன்னா அதை சரி செய்யறதுக்கு ஏராளமான வழி இருக்கு. இதுவும் கூட போலித்தனமானது. நீங்க அந்த மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனாலயோ அல்லது வாழ்க்கை வாழ்றதுக்கே அப்படிங்கிற மைண்ட் செட்ல போனீங்கன்னா ஆன ஹோல் அந்த ட்ரிப் வந்து உங்களுக்கு திருப்தியா இருக்காது. ஏன் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா, இடத்த மாற்றும் போது நீங்க ஒரு டிராவல் போறீங்கன்னா நீங்க திட்டமிடணும், பணத்தை எடுத்து வைக்கணும், ஆளை சேர்க்கணும், களைப்பா இருக்கும், அங்க போவீங்க, போய் டயர்டா இருக்கும், இதெல்லாம் சுத்தி முடிச்சு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா தூங்குவீங்க. இந்த எபிசோடு வந்து நீங்க அப்பாடா ஃப்ரீயா தூங்குறோம், இந்த களைப்புல தூங்குறதுனால அது நமக்கு போயிட்டு வந்தோம், ஒரு வேலையை முடிச்சு தூங்கணும், அப்பாடா ஒரு டாஸ்கை முடிச்சிட்டோன்ற நிம்மதியில தூங்குறத நீங்க ஏதாவது மகிழ்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அந்த ஹாப்பினஸுக்கு அவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ரெண்டாவது, எல்லாரும் போய் ஒரு இடத்துல குவிறாங்கல்ல, சாமிக்காகவோ அல்லது மழையை பார்க்குறனோ அல்லது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கோ, எல்லாரும் போய் கசகசன்னு இதில் முக்கிற மாதிரி மொக்கிறதுனால யாருக்குமே அந்த திருப்தி இல்லாமல் போகுது. ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்குது. அதை விட இந்தியாவில் நான் ரொம்ப பார்க்குறது என்னென்னு, இந்தியா ஒரு டூரிஸ்டுகளுக்கான நாடே கிடையாது. இதில் சமரசத்துக்கெல்லாம் அல்லது கொஞ்சம் கடுமையாக தெரியலாம், பட் நான் பார்த்த வகையில் இது வந்து டூரிஸ்டுக்கான ஊரே கிடையாது. ஏன்னா நமக்கு இன் ஜென்ரல் இந்தியர்களுக்கு இப்போ எம்பத்தி ரொம்ப குறைவு. நீங்கள் பொது இடங்களில் ஆல்மோஸ்ட் எனக்கு தனிப்பட்ட வாகனம் கிடையாது, எங்கே போனாலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். லோக்கலில் போகிறதா இருந்தாலும் சரி, ஈவன் ஆட்டோ எடுக்கிறதே ரொம்ப ரேர் தான். மற்றபடி மெட்ரோவில் இதில் தான் போவேன், அதில் தான் போயிட்டுருக்கேன். இல்லை ஒரு தூரம் போகிறதுனா கவர்மெண்ட் பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ், இந்த மாதிரி தான் போகிறது. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் எடுக்கிறேங்கிறதுல பார்க்குறதுல சொல்கிறேன். இங்கே எம்பத்தி ரொம்ப 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 குறைவு. அதுவும் கடந்த ஒரு 3-4 நூற்றாண்டு காலத்தில் அது வந்து ரொம்ப கடுமையாக சரிஞ்சிருக்கு. ஏன் ஒரு லிஃப்டில் வந்து அடித்து மோதிட்டு உள்ளே போகிறான்? இறங்குறவனுக்கு வழி விடணும் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் என்ன இருந்துச்சுன்னா ஒதுங்கி தான் நிற்பான். ஏன் மெட்ரோ காலியாக இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் ஏன் அடிச்சு பிடிச்சிட்டு ஏறுறான்? இறங்குறவங்களை பற்றி அவங்களுக்கு இல்லை, நான் முன்னாடி போயிடணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஏன் ரொம்ப சாதாரணமாக உங்களால் ஒரு இடத்த நாசம் பண்ண முடியுது, டேமேஜ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் அதை பயன்படுத்துகிற மேலேயும் நமக்கு கரிசனம் கிடையாது, அதை சுத்தம் பண்ணுற மேலேயும் நமக்கு அக்கறை கிடையாது. நான் மெட்ரோவில் ஒரு சைனீஸ் ஃபேஸோட ட்ராவலர் ஒருத்தர் வந்தார். 2 பேரும் எந்திரிச்ச இடம் காலியாக இருக்குது. சின்ன பையன், ஒரு 25-26 வயசு இருக்கலாம். பையன் நின்றுட்டு சுற்றி பார்க்குறாரு, வேற யாராவது நிற்கிறாங்களான்னு. அதன் பிறகு வந்து உட்கார்றாரு. அது மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. நமக்கு இந்த மாதிரி கலாச்சாரமே கிடையாது. போகிற இடத்துல எல்லாம் ஒருத்தனை சுரண்ட முடியும்னா சுரண்டுறதுக்கு பலர் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ எல்லாமே சொல்ல மாட்டேன், பட் இப்போ அது ஒரு கல்ச்சராக ஆகிட்டுருக்கு. அடுத்தவனுக்கு இடம் கொடுக்கறது இல்லை, முடியாதவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நீங்கள் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள், பார்வை இல்லாதவங்க வந்து பயன்படுத்துறதுக்கான குறைந்தபட்ச நியாயம் கூட அந்த இடத்துல இருக்காது. படி ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். இதை மாதிரி இருக்கிற இடத்துல அவங்கள அந்த ஹெல்ப் பண்ணுற ஆட்களே ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அவங்க யாராவது தட்டி கேட்டு ஏதோ ஒருத்தர் வந்து அதான் சரி, அதை கண்டுக்காமல். பட் நமக்கு வந்து காரணங்கள் 1000 இருக்கலாம். நம்மளுக்கு வந்து சொல்லித்தரப்படலை, அல்லது அதை விட பெரிய நெருக்கடி ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. லேட்டாக போனோன்னா 6 நாள் லீவ் மார்க் ஆகும், அந்த பிரச்சனை இருக்கலாம் ஒருத்தருக்கு. நான் அதை மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. பட் இவ்வளவு லெஸ் எம்பத்தட்டிக்கான ஒரு நாட்டில் இவ்வளவு பேர் மொக்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சா போய் மொக்கிற மாதிரி மொக்கிற ஒரு நாட்டில் பயணங்கள் வந்து ஒரு பரிந்துரைக்கத்தக்க பொழுதுபோக்கே கிடையாது. நீங்கள் போய் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு தான் வரணும். மேபி நான் இதை சம்மரைஸ் பண்ணதில் ஏதாவது இதாக இருக்கலாம், யாரையும் தனிப்பட்டு குறை சொல்கிறதுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. இப்படி இருக்கிற ஒரு நாட்டில் ட்ராவலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஒன்று. அடுத்ததா அதை தவிர இதனால் இதுக்கு நீங்கள் ஓவராக வெயிட்டேஜ் கொடுக்கறதன் காரணமாக மற்ற விஷயங்கள் மீது கவனமே இல்லாமல் போகுது. இன்னைக்கு பயணத்தினால உங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன? மீதி எல்லாத்தையும் உங்களுக்கு விஷுவலாக எல்லாமே கிடைச்சது. ஒரு 55 இன்ச் டிவியில் பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்குறத விட நல்லா இது கிடைக்க போகுது. அதை எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கு நீங்கள் ஆட்கள்கிட்ட கேட்டுக்கலாம், எல்லாமே உண்டு. பட் இந்த இதில்
இதுவரைக்குமான பயணிகள் கிடைச்சு இப்பவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு மனிதர்கள் தான். ஆனால் கூட இருக்கிற மனிதர்கள்ட்டேருந்து ஒரு அனுபவத்தை வாங்கிக்கிறதுக்கு நாம தயாரா இருக்குமா? இல்லவே இல்லை. அதுதான் முக்கியமான பலவீனம்னு நான் நினைக்கிறது. அதுதான். நாம பக்கத்துல இருக்கிற இடங்கள் மீதும் நமக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் கிடையாது, பக்கத்துல இருக்கிற மனிதர்கள் மீதும் நமக்கு ஒரு பெரிய இது இல்லை. நீங்க ஒரு சகிப்புத்தன்மை உங்களுக்கு இல்லைன்னா, பொறுமையா இருக்கிறதுக்கான இயல்பு இல்லைன்னு சொன்னா, பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லைன்னு சொன்னா, இதெல்லாம் இல்லாமல் நீங்க எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டையுமே உங்களால என்ஜாய் பண்ண முடியாது. இதெல்லாமே சேர்ந்து தான் தீர்மானிக்குது. ஏன்னா அடுத்தவனுக்காக விட்டு தர்றது, அல்லது வந்து இன்னொருத்தரோட இதை வந்து டிராவல் பண்ணும்போது எல்லாமே நிறைய டிலேவும் ஏமாற்றமும் இல்லாம ஏதாவது ஒன்று இந்தியாவில் சாத்தியமா கிடையாது. ஆனா இப்ப என்ன ஆயிருக்கு, நமக்கு வந்து பெரும்பாலானவர்களுக்கு டிலே இரிட்டேட் ஆகுது. இன்னொருத்தனுக்கு இடம் விட்டு தர்றதுல நமக்கு ஏகப்பட்ட சரவணா ஸ்டோர்ல ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் தயாரா இல்லை. டிராஃபிக் யோசிச்சு பாருங்க. இது குறுக்க வந்து ஒரு இடத்துல பிளாக் ஆயிருச்சு, இந்த கேட்டு போட்டா அந்த சைடு எதுக்கு வர்றவனுக்கான இடம், இது நம்ம போறதுக்கான இடம். ஆனா ஒருத்தன் தாண்டி போய் இந்த பக்கம் நிறுத்தினா வரிசையா வந்து எல்லாரும் மறைச்சிட்டு நிற்பாங்க. நீயும் போக முடியாது, நானும் போக முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது இந்த அல்பத்தனம்ங்கிறது அது ஒரு மாதிரி நார்மலைஸ் ஆன ஒரு சூழல். நாம பயணத்தை மகிமைப்படுத்துவதை விட மற்ற தனிப்பட்ட டிசிப்ளினை மகிமைப்படுத்துறது பெட்டர். அண்ட் அந்த அடுத்தவங்களுக்கு மேல கைண்டா இருக்கிறதுங்கிறத பண்ணா உங்களுடைய இடமே இன்னும் பெட்டரா இருக்கும். உங்களுக்கு அந்த டிராவல் கிரேவிங் குறையலாம். அதுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுங்கிறதுல எனக்கு சிக்கலா இருக்கு. அது ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கான டூல்ங்கிற அளவுல நான் சொல்றேன். ஸோ இந்தியாவில் பயணம் பரிந்துரைக்கத்தக்கதே இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான பிரச்சனை பாதுகாப்பு. கேள்விப்படுற ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் பாருங்க. புவர் மெயின்டெனன்ஸ். எங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்லேருந்து, பஸ்ஸுலேருந்து, கார்லேருந்து, எல்லாமே ரோடுல இருந்து மெயின்டெனன்ஸ் ஒரு பெரிய சிக்கல். நீங்க சென்னை டு காஞ்சிபுரம் அல்லது வேலூர் வரைக்கும் பாருங்களேன், முக்கால்வாசி ரோடு 10 வருஷமா படு மோசமா இருக்கு. இது கட்டண சாலை. இது வெறுத்துருவீங்க. அந்த 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 சைட்ல போனீங்கன்னா பாலம் கட்டுறேன்னு 10 பாலம் 12 பாலம் கட்டுறாங்க போல. இறங்கி ரோட்டை விட்டு இறங்கி இப்படி போகும். தோராயமா நீங்க ரயில்ல போனீங்கன்னா வாணியம்பாடி போற நேரத்துக்கு நீங்க காஞ்சிபுரம் தான் தாண்டி இருக்கணும் இங்க டிராஃபிக்கான நேரத்துல. இத மாதிரி உங்களை வெறுப்படைய வைக்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. அண்ட் பாதுகாப்பு இங்க ரொம்பவும் அண்டர் வேல்யூ பண்ணப்படுற விஷயம். சேஃப்டிங்கிறது வந்து சும்மா பயந்தவனுக்கான ஒரு வார்த்தை ஆயிடுச்சு. சேஃப்டியை பத்தின அக்கறை பெரும்பாலும் இல்லை. ஒரு பொதுவான ஒரு ஒழுங்கு, பாதுகாப்பின் மீதான அந்த அந்த பிடிப்பு எதுவுமே கிடையாது. 24 மணி நேரம் டாக்டர் வேலை செய்யலாம், டிரைவர் வேலை செய்யலாங்கிற மாதிரியான ஊர்ல, இந்த கட்டுப்பாடுகள் இல்லைங்கிற ஒரு ஊர்ல பைலட்டுக்கே அதான் கதை. இண்டிகோக்கு என்ன பிரச்சனை? 2 நாள் லீவு கூட, நைட்டு ரெண்டு லேண்டிங்க்கு மேல நைட் லேண்டிங் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் விதி. எதுக்காக? விமானி டயர்டாகி தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால வர்ற விதி. அந்த விதியை ஃபாலோ பண்ண மாட்டேன் இண்டிகோக்காரன் மண்டையில தட்டுறான். யாரை பலி கொடுக்குறாங்க? அதாவது இந்தியாவில் ஓரளவு ரொம்ப மதிக்கப்படுகிற ஃப்ளைட்ல போறதா நினைப்பான்றதை நம்ம கேட்போம். ரோட்ல ஏதாவது போனாங்க ஃப்ளைட்ல போறதா நினைப்போம். அதாவது ஒரு எலீட் டிரான்ஸ்போர்ட்னு நினைச்சிட்டு இருக்கிற ஃப்ளைட்லயே சர்வசாதாரணமா 4000 ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட்னு சாரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கானுங்க. அப்புறம் ப்ரெஷர் வந்த பிறகு தான் ஏதோ கூப்பன்லாம் கொடுக்குறான். ஸோ இவ்வளவு பொறுப்புணர்வற்ற ஒரு இடத்துல, பாதுகாப்பு குறித்து அக்கறையற்ற ஒரு இடத்துல நாம பயணங்களை குறைக்கிறது தான் வழி. இதுல ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க, இப்போ ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் இருக்கு, நீங்க ஒரு பெரிய ஆள் நினைக்கிறீங்க. பயணம் வந்து உங்களை ஹம்பிள் ஆக்குது, உங்களை வந்து ஒரு சாதாரண மனிதர் ஆக்குது. நீங்க இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு சாதாரண ஆள். இதனால பயணம் பண்றோம்னு சொன்னா அதெல்லாம் ஏத்துப்போமா? சாக்கு தான். அப்படி ஹம்பிளாவா இருக்கும். போற இடத்துல எல்லாம் மக்கள் வந்து கைண்டா சண்டை இழுக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதே இல்லையா? டிசப்பாயின்மெண்ட், ஒரு மூட்டை டிசப்பாயின்மெண்டோட தான் நம்ம பெரும்பாலான பயணங்கள் வந்து இருக்கு. அதான் உண்மை. பொருளாதார ரீதியா இருக்கலாம், அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர். ஏன்னா அந்த டாலரன்ஸ் லெவலே பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க மலை ஏறும்போது 7 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் போற தூரத்துக்கு வந்து 7 மணி நேரம் போறீங்கன்னு சொன்னா அது இன்னும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு புலம்பி இப்படிதான் பெரும்பாலான சமயங்கள், பல சமயங்கள்ல அத ஒரு ட்ரக் மாதிரி நாம பயன்படுத்துறோமோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. அப்படியே இருந்தாலும் கூட நாம் பயணத்தின் மீது வச்சுக்கிற இந்த பிடிவாதம் இருக்கு இல்லையா, அது பல சைடு எஃபெக்டை உருவாக்குது. டிராஃபிக் ஆகட்டும், ரேட்டு ஏறுறதாகட்டும், அல்லது மற்ற டேமேஜஸ், ரொம்ப மோசமான சர்வீஸை வந்து எந்த பயமும் இல்லாமல் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக இருக்கு. நாம இதை கொஞ்சம் குறைச்சா மேபி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருமோன்னு எனக்கு தோணுது. இதில் ஹோட்டல்ஸில் பார்த்தாலே கூட நம்ம கல்ச்சுரலி எவ்வளவு செதஞ்சு போயிருக்கோங்கிறத பார்க்கணுன்னா நீங்கள் இங்கேயே இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போங்க, ஸ்ரீலங்காவில் ஒரு ஹோட்டலுக்கு போங்க, ரொம்ப ஷார்ப்பான வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். வேணா இனிமேல் ஹோட்டலுக்கு போகும்போது கவனிச்சு பாருங்க. இப்பெல்லாம் சர்வர் வந்து கண்ணை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்துருவீங்க.
அவனுக்கு ஓவர்லோட் இருக்குது, அதனால் கவனிக்க மாட்டாங்க. நீங்கள் சத்தம் போட்டு தான் கூப்பிடணும் ஒரு ஆளை. அது ஒரு புது பழக்கமாகவே எல்லா இடத்துலையும் உருவாயிருக்கு. ஏன்னா நாம் ஒன்றும் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, குறைவான ஆட்களை வச்சு வேலை செய்கிறோம். ஸோ ஒரு இடத்துலையுமே எது பயணம் என்ன, உங்களை சந்தோஷப்படுத்தணும், அமைதியாக்கணும், இதுதான் அதோட பர்பஸ். இந்தியாவில் எந்த இடத்துக்கு போனால் அது உங்களுக்கு கிடைக்கும். கூட்டம் இல்லாத ஒரு இடம் ஒன்று இருக்கு, வீடு மட்டும்தான். ஸோ அது இன்னொன்று நம்ம திட்டமிடல நாம் கொஞ்சம் அவ்வளவு. ஓகே சொல்ல இதில் இப்போது நீங்கள் வந்து இப்போ கவுன்சிலிங்லாம் கொடுத்துருப்பீங்க, தெரப்பி பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ ட்ராவலிங் வந்து நான் ஒரு தெரப்பியாக பார்க்குறேன். நிறைய அந்த மாதிரி தெரப்பிக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ யாராவது ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட தெரப்பி போங்கன்னு சொன்னால் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நான் வந்து மனுஷன் கூட பேசிக்கிறேன் அப்படின்னு ஆல்டர்னேட்டாக நிறையா தெரப்பி சொல்லுவாங்க. அப்படி ட்ராவல் வந்து நான் ஒரு தெரப்பியாக பார்க்குறேன், எனக்கு வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா நான் ட்ராவல் பண்ணேன்னா அது எனக்கு ஒரு தெரப்பி மாதிரி செயல்படும். எனக்கு இந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பலத்தை வந்து அந்த ட்ராவல் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராவல் வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு தெரப்பியாக நம்ம பார்க்கலாமா? எடுத்துக்கலாம் ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். தெர் இஸ் நோ ஆல்டர்னேட் ஃபார் எனி தெரப்பி. தெரப்பிக்கு தெரப்பி தான். ஏன்னா ஒரே விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் ஒரு தகவலை சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ செய்யறது தப்புன்னு, அது டக்குன்னு அவங்களோட ஈகோவை ஹிட் பண்ணத்தான் செய்யும். அதே சென்டென்ஸை ஒரு ப்ராப்பரான தெரப்பி செஷனில் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். இதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு தெரியலாம் ஒரு விஷயம். ஸோ தெரப்பிங்கிறது அது ஒரு டார்கெட்டட் ப்ராக்டிஸ். இது தெரப்பிக்கு வக்கீல் வேலை பார்க்கறதுக்காக சொல்லலை. பொதுவாகவே எந்த ஒரு சிகிச்சை அல்லது ஒரு சரி செய்யறதுக்கான ஒரு வழிக்கும் ட்ராவல் வந்து ஒரு மாற்றீடே கிடையாது. அவ்வளோதான் அதனுடைய தேவையில்லை. இன்னைக்கு அதனுடைய பெரும் தேவை என்னன்னு சொன்னால் என்டர்டெயின்மெண்ட் தான் அதனுடைய பர்பஸ் பெருசாக இருக்கிறதுனா. மற்ற எல்லாத்தையுமே சால்வ் பண்ணியாச்சு. தெரப்பியில் பிஹேவியர் சேஞ்சுக்கு ஒரு தெரப்பி இருக்குது. உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் இது வரலாம். அந்த ப்ராக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் ஒரு தெரப்பி. இதெல்லாமே வந்து அது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு நிறுவப்பட்ட வழி. அது ட்ராவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அல்லது நீங்கள் பெரும்பாலானவர்கள் இன்ஃப்ளூயன்சர்களால் செலுத்தப்படுகிறார்கள், அதான் விஷயம். ஸோ இதில் வந்து ரொம்ப அதீதமாக நீங்கள் ட்ராவலுக்கு வந்து வக்கீல் வேலை பார்க்கறதுக்கெல்லாம் தேவையில்லை. பிடிச்சிருக்கிறது சரி. நான் இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியே சொல்கிறேன். அண்ட் அது ஒரு கதிமோட்சம்ன்ற மாதிரி நம்ப வேணான்னு சொல்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி இது தெரப்பிக்கு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிறது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற மாதிரி. தெரப்பி தேவைன்னா நீங்கள் தெரப்பிக்கு தான் போயாகணும். பாராசிட்டமால் வேணும்னா பாராசிட்டமால் தான் போட்டாகும். அதுக்கு பச்சளை தின்னு பாராசிட்டமாலை ஸ்கிப் பண்ணுறேன்னா அதனுடைய டேமேஜுக்கு நாம் தயாராகிக்க வேண்டியதான். மற்றபடி இது ஆல்டர்னேட்டாக ஆகாது. உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக கொடுக்கும். ரைட். ஒரு இதுலேருந்து வேணும், எனக்கு ரொட்டீன்லேருந்து நான் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா உங்களோட பர்ஸை கடிக்காமல் அல்லது உங்களோட பாதுகாப்பை கேள்வி கேட்காமல் உங்களோட எதிர்காலத்தை பிரச்சனைக்குள்ளாக்காத ஒரு ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன். அது கேள்வியே கிடையாது. அதை எடுத்துக்கிறதுல தவறே இல்லை. பட் நீங்கள் அப்படியே எடுத்தாலும் கூட இங்கே இருக்கிற கூட்டம் இருக்குல்ல, இந்த பெருங்கூட்டம் இருக்குல்ல, அண்ட் அடுத்து கொரோனாவுக்கு பிறகு ஒரு பெரிய பிரச்சனை. கோவிட்ல ஒரு 2 வருஷம் நிச்சயம் இல்லாமல் இனிமேல் வெளியிலே போக முடியாதோன்னு மனிதர்கள் அடைச்சிக்கிட்டதுனால ஒரு ரிவெஞ்ச் டூரிசம் மைண்ட் செட் வந்து உலகளாவிய அளவில் வந்துச்சு. ரிவெஞ்ச் டூரிசமா? ஆமாம். கோவிட் முடியுது, மக்கள் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு வருது, திரும்ப திறக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க, காருக்கு பர்மிஷன் கொடுக்குறோம், லிமிடெட் அக்சஸ் இருக்குது, பஸ்ஸில் ஒருத்தர் பக்கத்தில் உட்காரக்கூடாது, தேட்டரில் ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டுன்ற மாதிரி இதெல்லாம் கொடுக்குறோம். அடுத்த ரவுண்டு கோவிட் வருது, அது போய் அடுத்த ரவுண்டு ஒன்று வருது. ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் கொஞ்சம் தீவிரமாக இருக்குது, செகண்டை விட தேர்டு அவ்வளோ தீவிரமாக இல்லை, தேர்டுன்னா கிட்டத்தட்ட நார்மலுக்கு வந்தாச்சுனாலும் கூட இது எனி டைம் திரும்ப வரலாங்கிற மாதிரி நம்ம வந்து பிரெயின் டியூன் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு வாய்ப்பு கிடைச்சா விடக்கூடாது, நாம் ட்ராவல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அலை மாதிரி மனிதர்கள் கிளம்பினாங்க. க்ரூஸ் ஷிப்பெல்லாம் ஃபுல்லாச்சு, எல்லா முக்கியமான இடங்கள்லையும் ஹோட்டல் ரூம் புக் ஆச்சு. ஐரோப்பாவில் சில நகரங்கள் வந்து இனிமேல் ஊருக்குள்ளே ஆள் வர்றதை குறைக்கிறதுக்காக டேக்ஸ் ஜாஸ்தி போட போனாங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்துச்சு. இப்போ நார்வேல கூட ஆட்களை கட்டுப்படுத்துறதுக்கான வேலையை வந்து செய்கிறாங்க, லிமிட் பண்ணுறதுக்கான வேலையை வந்து செய்கிறாங்க. ஸோ அதன் பிறகு வந்து இந்த லோன்லினஸில் வீட்டுக்குள்ளே அடைச்சிருந்ததோட அந்த வெறுப்பு இருக்குல்ல, அதனால பிச்சுக்கிட்டு விடையாந்தாங்க இந்த விடுதலையை நோக்கி. இது ஒரு காரணமாக இருந்தது. பட் அதை தாங்குற அளவுக்கான எக்கோசிஸ்டம் நம்மள்ட்ட இருக்கா? நாம் கலாச்சார ரீதியாக அந்த கூட்டத்தை கையாளுற அளவுக்கு நாம் வந்து தயாராக இருந்தோமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு இதில் சம்மந்தம் இல்லாத ஒன்று, பட் உலகளாவிய அளவில் இந்திய பயணிகள் மீதான அசூயை வந்து பரவலாக இருக்குது. இந்த இந்திய பயணிகளுக்கு சிவிக் சென்ஸ் குறைவாக இருக்குது. சத்தம் போட்டு பேசுறது, பொது இடத்துல வரிசையை வந்து ஃபாலோ பண்ணாமல் அதை ஹைஜாக் பண்ணுறது, தாண்டி போகிறது,
அமெரிக்காவிலேருந்து வெளிப்படையான குற்றச்சாட்டு வந்தது, போலித்தனமாக வீல் சேரை வாங்கிக்கிட்டு கியூவில் நிற்கிறத இந்தியர்கள் பைபாஸ் பண்ணுறாங்க. இந்தியர்கள் அமெரிக்க விமான நிலையங்களில் வீல் சேரை யூஸ் பண்ணுறது வந்து உடல் நலம் இல்லாமல்லாம் இல்லை, நல்லா நடக்கிறவங்க வேணும்னே அதை அந்த கியூவை ஸ்கிப் பண்ணுறதுக்காக அந்த வேலையை செய்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. ஹோட்டல்களில் இது இல்லாமல் நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டு எல்லாமே உண்டு. ஸோ இது கொஞ்சம் சீரியஸாக பார்க்க வேண்டிய ஒன்று. நீங்கள் அவ்வளோ மெனக்கடெல்லாம் வேண்டாம். நீங்கள் இங்கே மெட்ரோலையோ ட்ரெயின்லையோ போய் பாருங்கள், பக்கத்தில் ஒருத்தன் இருக்காங்கிறத பற்றின அக்கறையே இல்லாமல் எவ்வளவு அழிச்சாட்டி நடக்குதுன்னு பாருங்கள். ராத்திரி 10:30 மணிக்கு பஸ்ஸில் ஒருத்தன் பக்கத்து பெட்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு வரான், ஹெட்ஃபோன் போடாமல். அது ஒருத்தர் 2 பேர் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு முகத்தை இந்த மாதிரி ஒரு நபரை பார்க்காமல் இந்தியாவில் 15 நிமிஷம் கூட எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது, பொது போக்குவரத்தில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு பயணம் பெரிய அளவில் திருப்தியை கொடுக்காதுங்கிறது என் அபிப்பிராயம். அதுக்கு நிறைய செலவு பண்ணுறாங்கங்கிற செய்தியில இருந்தால் நான் இவ்வளவும் பேச வேண்டியிருக்கு. அண்ட் இவங்க இதுக்கு வந்து ஓவரா ஹைப் கொடுக்குறாங்கல்ல, அது வேற இன்னும் பயமா இருக்கு. ஏன்னா இன்னும் 4 பேரை இழுத்து தெருவில் விடுறீங்க, நீங்க போனாதான் திருப்தி போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 1 மணி நேரம் ஃபேன் இல்லைன்னா நம்ம பெரும்பாலான டிக்கெட்டுங்களால சகிச்சுக்க முடியாது, நம்ம ஆட்கள் கடுப்பாயிடுறோம். இது தாமதமும் ஏமாற்றமும் ஒரு நிரந்தர விதியாகி போயிட்ட ஒரு இடத்துல இவ்வளவு பொறுமை இல்லாதவர்கள் வந்து ஒரு பயணத்தை என்ஜாய் பண்ண முடியாதுங்கிறதா. முடிச்சுட்டு சோகமா வர்றது வந்து அதுக்கு தானா, இது இப்போ நார்மல் லைஃப்க்கு திரும்ப போறோம். ஒரு ட்ரிப் முடிஞ்சும் ரிட்டர்ன் வரும்போது எக்ஸைட்டடா வர மாட்டாங்க, ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு, எனர்ஜி கிடைச்சிருச்சு, போய் பார்த்துக்கலாம் யாரும் நான் சொல்லி எல்லாம் வரும். நிறைய செலவு பண்றாங்க. எனக்கு அது ரொம்ப பயமா இருக்கு. நீங்க ஒரு சாதாரணமா ஒரு 2-3 நாள் ட்ரிப்புக்கு வந்து ஒருத்தரால் 60,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ண முடியுதுன்னு பார்க்க என்னால அதை நம்பவே முடியல. ஏன்னா நீங்க உங்களுக்கு பயணம் தான், உங்களுக்கு ஒரு புது அனுபவம், புது ஆட்களை சந்திக்கணும்னு சொன்னா அதை மெனக்கெட்டு இந்த எல்லா சொகுசோடையும் நீங்க போகணுங்கிறது இல்லை. ஏன் சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஏன் போறது இல்லை? ஏன்னா கம்ஃபர்டா இல்லை. காலையில போயிட்டு மத்தியானம் அடுத்த 1 மணி நேரத்துல வந்துடணும். வெறும் 10 நிமிஷம் 12 மணி நேரம் டிராவல் பண்ணி போய் கல்யாண வீட்டுல 10-15 நிமிஷத்துல திரும்பி வர்ற ஆட்கள்லாம் நிறைய பாக்குறேன் நான். இன்னொன்னு டிராவல்னு சொல்லி ஆம்பளைங்க சேர்ந்துக்கிட்டு குடிக்கிறதுக்காக போறது, அது ஒரு முக்கியமான விஷயம். குடிதான் பிரைமரி அஜெண்டா. இந்த மாதிரி நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதுல கும்பலா குடிக்கிறதுல வேற ஒரு சிக்கல் இருக்கு. ரொம்ப 1 நாள் 2 நாள்னு போயிட்டு அதீதமா குடிச்சு டக்குன்னு லிவர் ஷாக்ல வேலையை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த 1 நாள் குடி வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரியானது இல்லை. அது ஒரு ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. ஒரே நாள்ல வந்து இதுதான் சான்ஸ்ன்றதுனால கணக்கு வழக்கு இல்லாமல் இவன் வாங்குவான் எல்லாரும் அள்ளி ஊத்துறதுனால அது ஒரு பெரிய உடல்நல சிக்கல் பிரச்சனை ஒன்று இருக்கு. அதையும் கவனத்தில் வைக்கணும். ஸோ இதை மாதிரி பல்வேறு குறைபாடுகளை மறைக்கிறதுக்கான ஒரு மாஸ்க் மாதிரி நாம டிராவலை யூஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். அந்த வகையில மட்டும் ரீகன்சிடர் பண்ணலாம். இல்லை டிராவல் போயே ஆகணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற இடங்களை வந்து முடிக்கலாம், அல்லது கூட்டம் குறைவாக இருக்கிற நேரத்தை வந்து சூஸ் பண்ணலாம். தனியாக போகிறத இப்போ நிறைய ஜென்சி வந்து அரௌண்ட் 84% தனியாக பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு போகிறத விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒப்பீட்டளோட இது பெட்டர். ரொம்ப இல்லாமல் போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டில் ரூம் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தூரத்தில் ஒரு ரெசார்ட்டில் ரூம் எடுத்து கம்ப்யூட்டரோ எடுத்துகிட்டு போயிட்டு கூட இல்லை எடுக்காமலோ எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டு அங்கே நல்லா தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வர்ற கல்ச்சர் வந்து அதிகரிச்சிருக்குன்றாங்க. என்ன கேட்டால் இது பெட்டர். போய் திருவண்ணாமலையில் போய் இப்போ அடிச்சு பிடிச்சிட்டு இல்லை திருப்பதியில் போய் மோதி சாகிறதுக்கு இந்த மாதிரியானது பெட்டர். அதையும் கூட நீங்கள் இன்னும் அதிகமான மனிதர்களோடு இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதில் கிடைக்கிறது எல்லாமே அங்கே கிடைக்கும். இப்போ ட்ராவல் பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது கும்பலாக சேர்றது, பிளான் பண்ணுறது, வெளியே போகிறது அப்படின்றது சொன்னீங்க. இப்போ அடுத்துதான் அந்த சோலோ ட்ராவலிங்னு ஒன்று இப்போ வந்துருச்சு. அடுத்து அதுலேருந்து கொஞ்சம் ஒரு எவல்யூஷன் வந்து இப்போ சோலோ ட்ராவல். எனக்கு வந்து பைக் எடுத்துகிட்டு ஒரு சோலோ ட்ராவல் பண்ணணும், அங்கே போகணும். இப்போ லடாக் போகிறது இருக்குல்ல, லடாக் போகிறது ஒரு ட்ரெண்ட். சோலோ ட்ராவல் ஒன்று அப்படின்னு வந்துருச்சு. ஸ்ட்ரேஞ்சர் ஸ்டெப்னு ஒன்று வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸாக அதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதுக்கான பேஜஸ்லாம் இருக்கும், இன்ஸ்டாகிராமில் பேஜஸ் இருக்கும், அதுக்கான டீம்ஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்க அப்படின்னா முழுக்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஸ்டெப் வந்து எங்கே வேணா மணாலி போகலாம், நார்த் இந்தியா, ஹிமாச்சல், எங்கே வேணா கூட்டு போகலாம். உங்களுக்கு ட்ரெக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அங்கே இப்படியான ஸ்ட்ரேஞ்சர் ஸ்டெப் இதெல்லாம் வந்திருக்கு. இதையும் அந்த மாதிரியான இது கூட பார்க்கலாமா, இல்லை இன்னும் இவங்க தனியாக ஒரு எப்படி சொல்றது ஒரு சேர முடியாம தனியா போறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா, எப்படி பார்க்கலாம்? இல்ல அது ஒருத்தரோட சாய்ஸ் தான். எனக்கு அதுல அது சேஞ்சஸ் பண்றதுல சோலோ டிராவல் இருந்து கேக்குறேன். சோலோ எனக்கு அதுல குறிப்பிட வேண்டியது என்னன்னு சொன்னா, இல்ல நான் எப்படி கேட்க வந்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலியா டிராவல் பண்றோம், ஃப்ரெண்ட்ஸா டிராவல் பண்றோம், 4-5 பேரை சேர்த்து போடணும், அது ஒரு ப்ராசஸ். சோலோ டிராவல்ன்றது பெரிய ப்ராசஸ். நம்ம கன்வின்ஸ் பண்ணா போயிடலாம், அவ்வளவுதான். இது அடுத்து இன்னும் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒன்னான்னு நான் கேட்கலாம். இது ஒரு டூல் தான். ஈவன் எஸ்கேப் ஆகிற டூலாவே இருந்தாலும் அந்த அடிப்படை விதிகளை நீங்க ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா போதும்.
உங்களோட எதிர்காலத்தை அது பாதிக்கக்கூடாது, லைஃப் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, சேவிங்ஸோ அல்லது உங்களுடைய நிகழ்கால வேலையை பாதிக்கிற மாதிரியான இருக்கக்கூடாது. உங்களுக்கு ரொட்டீனே இல்லாமல் ஒன்று வச்சுட்டு இந்த ஒரு கிக் ஒர்க்கர் மாதிரி நான் இருந்துட்டு காசை சேர்ப்பேன், ட்ராவல் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு அது ஒரு மாதிரியான ஒரு சுழற்சி. இது ஏன்னா ஒரு 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 பொறுப்பான ஒரு வாழ்க்கையிலேருந்து விலகிறதோன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாதம் வேலை பார்ப்பேன், காசு வந்துச்சுன்னா போவேன், திரும்ப வந்து வேலையை பார்ப்பேன்னா இந்த வாழ்க்கைக்கான நாடு இது இல்லை. ஏன்னா எதிர்கால பாதுகாப்புன்னு ஒரு ஐரோப்பிய நாட்டை போல சாகுற வரைக்கும் உங்களுக்கு ஒரு நர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி உங்களோட மெடிக்கலை பார்த்துக்கிற மாதிரியான ஸ்காண்டினேவியன் நாடு மாதிரி இல்லது. இங்கே நீங்கள் உங்களுக்கு சேர்த்தாகணும், உங்கள் குழந்தைங்களோட படிப்புக்கு சேர்த்தாகணும், உங்கள் பெற்றோர்களுக்காக நீங்கள் உழைச்சாகணுங்கிற ஒரு நாட்டில் இந்த இந்த ஹிப்பி ஸ்டைல் வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது அட்வைசபிளே கிடையாது. ஸோ உங்களோட ட்ராவல், உங்களோட வேலை, தினசரி கடமைகள்லேருந்து உங்களை விலக்கி வைக்குதுனாலோ அல்லது ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்னு ரிஸ்க் எடுக்கிறது இருக்குல்ல, நீங்கள் லடாக்கோட டெம்பரேச்சரை எல்லாராலும் தாங்க முடியும்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரியான ஒரு இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு கார் ரேஸில் இருக்கிற ஒருத்தர் ஃபிட்னஸ் இல்லாமல் காரில் ஏற்ற மாட்டாங்க. எந்த ஒரு விளையாட்டுக்குமே சரி அதற்கான ஃபிட்னஸ் இல்லாமல் ஒருத்தரை வந்து அந்த இடத்துல நம்ம ஏற்ற போகிறதில்ல. 50 வயசில் இருக்க ஒருத்தர் வந்து திடீர்னு நான் 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் மேரத்தான் ஓடுறேன்னா நான் ஒரு விளையாட்டு போட்டியில் அனுமதிக்க முடியாது. ஸோ இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்காமல் ட்ராவல் தனியாக போகிறது, குடும்பத்தோடு போகிறது அண்ட் பெரிய பணத்தை கொட்டாமல் போகிறது சரிதான். பட் இது உங்களோட ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடுறதுக்கான ஒரு வழின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வேறு வழிகளை குறித்து நீங்கள் சிந்திச்சே ஆகணும். ஏன்னா இது அதிகபட்சம் ஒரு வருஷத்தில் எத்தனை 3 ட்ரிப்பு போனீங்கன்னாலும் 10 நாள் 15 நாள் எஸ்கேப் ஆக முடியுமா? மீதி 345 நாள் நீங்கள் அந்த 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 கடும் மன அழுத்த சூழலில் நீங்கள் வாழ்ந்தாகணும். குடும்ப பிரச்சனை உங்களை வந்து அழுத்துதுன்னு சொன்னால் ஒரு வீக்கெண்டு குடியோ ஒரு ட்ரிப்போ உங்களை வந்து அதுலேருந்து காப்பாற்றிடாது. இன்ஃபேக்ட் அது உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு விடுதலை தரலாம், உங்களுடைய திங்கக்கிழமை அது இன்னும் மோசமாக்கும். ஏன்னா அதே வீடு தான் இருக்க போகுது, அந்த பிரச்சனை தீர போகிறதில்ல. அண்ட் உங்களுக்கு ஒரு அன்சர்டைனிட்டி இருக்குது லைஃப்பில் அப்படின்னு சொன்னால் அன்சர்டைனிட்டியை ஒரு பயணம் வந்து எதுவும் பண்ணாது. காலில் காயம் பட்டுருக்குன்னு சொன்னால் விரலால் அழுத்திக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் ரத்தத்தை நிறுத்தலாம். பட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது போகாமல் நம்ம இன்னும் சிக்கலாக்கும். ஒரு தற்காலிகமாக ஒரு அமைதிப்படுத்துறதுக்கான ஒன்றை வந்து அது ஒரு ட்ரீட்மெண்ட் நாம் எப்படி எடுத்துக்க முடியாதோ அதை போல் உங்களை ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குற, உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் இல்லாததாக வச்சிருக்கிற அல்லது ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிற காரணங்களை நாம் அட்டன் பண்ணுறதுல முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு ரிவார்டு மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு போயிட்டு வரேங்கிறதோ இல்லை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்புங்கிறதோ அது உங்களோட கணக்கில் இருக்கணும். எப்போதுமே தோணுது டப்புன்னு நான் பண்ணுறேன், இன்னும் நான் அதை எப்போவுமே அந்த அடிக்டான மாதிரி ஒரு செயலை செய்கிறத ஒருபோதும் என்கரேஜ் பண்ண விரும்பலை. எது அடிக்டான மாதிரி பண்ணுறது எதையுமே சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸே கூட எதாச்சியா போகிறீங்க சாப்பிட்றீங்கிறது வேற. எனக்கு தின்னாதான் எனக்கு ஸ்ட்ரெஸ் அடங்குன்னா அது ஒரு அடிக்ஷன் தான். அது ஒரு இம்பல்சிவ் பிஹேவியர் தான். அதே போல தான் ட்ராவலும். அநேகமாக இன்னொரு பிரச்சனை என்னென்னா இம்பல்சிவாக நீங்கள் செய்கிற எந்த செயலும் உங்களுக்கு திருப்தியே தராது. அப்பாடா அப்படிங்கிறது இருக்குமே தவிர உங்களுக்கு ஒரு நிறைவை தராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சீக்கிரமாக திரும்ப அதை செய்ய பார்ப்பீங்க. அது பரிந்துரைக்கத்தக்கதே இல்லை. நான் காரணத்தை பண்ணிட்டு அதன் பிறகு அண்ட் இது எல்லாமே உற்பத்தி செய்யப்படுவது. இந்த மோகம், டிராவல் மோகம் இருக்கு இல்லையா, இது வந்து கிரியேட் பண்ணப்படுறது. நிறைய பணத்தை கொடுத்து அல்லது ஒரு வியூஸுக்காக செய்கிறது. நீங்கள் இந்த ஹோட்டலில் ஃபுட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிறது இது எல்லாமே பல மால்தீவ்ஸ்ல வந்து ஹனிமூன் அது பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு இடம் இருக்கும் இல்லை, அதுதான் ஆக்சுவலாக ஹனிமூன்னா மால்தீவ்ஸ்லாம் அந்த இடத்துக்கு போகும் அப்படின்றது. அது ஒரு ஹைப்டு ஒரு இடம். பல பேருக்கு வந்து ஹனிமூன் அல்லது அந்த கல்யாண ஃபோட்டோகிராஃபி வந்து அது ஒரு ஏன்னே தெரியாமல் அது ஒரு பெரிய மோகம் இருக்குது. உங்களுக்கு பெருங்கோடீஸ்வரன் இல்லை ஒரு பெரிய நடிகன் வந்து மால்தீவ்ஸ் போகிறான்னா அவன் இங்கே வந்து பீச்சில் கேஷுவலாக உட்கார முடியாது. அதனால அவங்களுக்கு அந்த ப்ரைவசிங்கிறது ஒரு காஸ்ட்லி பொருள். அதனால அவங்க அங்கே போகிறாங்க. மால்தீவ்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஹனிமூன் பேக்கேஜெல்லாம் லட்சக்கணக்கில் ஆகும். 4-5 லட்ச ரூபா கொடுத்துட்டு போயிட்டு நான் கல்யாணத்துக்கு நிறைய செலவு பண்ண பலர் பிற்காலத்தில் அது குறித்து ஒரு கசப்பை வெளிப்படுத்தினதை பார்த்துருக்கேன். செஞ்சிருக்க வேண்டாம், பெரிய கமிட்மெண்ட், பிடிக்கலாம் கூட வெளியே ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த கடனை அடைக்கிற பிரச்சனையில நிறைய சண்டை வந்தது. அண்ட் அதற்காக அந்த கடனை அடைக்கிறதுக்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஆச்சு லைஃப்லன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நாம வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்களை பார்த்து அல்லது யாரோ ஒருத்தரை பார்த்து நம்முடைய செயல்பாடுகளை வந்து தீர்மானிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது டூருக்கும் ஆகட்டும், கல்யாணம் மாதிரி ஆகட்டும். அண்ட் வெறுப்பா இருக்கு அப்படின்னு என்ன செய்யறது, போர் அடிக்குது, வெறுப்பா இருக்குன்னு டிராவல் போறது, வெறுப்பா இருக்கு போர் அடிக்குதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறது, இது எல்லாமே அட்வைசபிள் இல்லை தான். நீங்க அதை ஹேண்டில் பண்றதுக்கு பார்க்கலாம். அல்லது ஃபர்ஸ்ட் சஜஷன் கூட்டம் இல்லாத இடம், பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு
இன்னொன்று, உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய சந்தோஷத்துக்கும் டிராவலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. பெரிய கோயில்ல போறீங்கன்னா எதுலையாவது கிரேசியா இருக்கவன் அது சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போனான்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் ஆகும், அவனோட மைண்டுக்கு அது இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் தரும். இல்லை, ரெகுலர் ட்ராவலே எடுத்துக்கோ. நீங்க இப்போ திருவிடைமருதூர் போறீங்க, அந்த சிலை இருக்கா, ஒரு பாவை விளக்கு சிலை இருக்குன்னு நினைக்கிறேன், சின்ன அழகா ரொம்ப நல்ல சிலை ஒன்று. அது 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 அந்த சிலை ஏன் உங்களை அழகாக காட்டுது? அது சாதாரணமாக வாங்கிட முடியாது, ஒரு ஃபோட்டோவில் பார்த்தா தெரியாதா? நீங்கள் அதை பார்க்கும்போது இது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தர் செஞ்சுருப்பான்றதை நம்ம யோசிக்கிறோம். இந்த கழுகுமலை கோயில் மேலேருந்து கோயிலை குடஞ்சிக்கிட்டு கீழே வந்திருக்காங்க, எப்படி அப்போ யோசிச்சிருப்பாங்கன்னு சொல்லி உங்களுடைய அறிவு இருக்குல்ல, ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணுதில்ல, அதிலிருந்து தான் திருப்தி கிடைக்க முடியும். பட் இப்போ தான் ஒட்டுமொத்தமாக தான் நம்ம கற்பனை திறன் தான் சூடு வச்சு அழிச்ச மாதிரி ஆயிடுச்சே. அதில் போய் என்னத்தை அந்த அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற எத்தனை பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள்? வயசானவங்களாம் சொல்லுவாங்க குரங்குக்கு சாப்பிட கொடுக்காதீங்கன்னு படித்து சொல்கிறானுங்க. கேட்குறானுங்களா எவனாவது? திருட்டுத்தனமாக போய் கொடுக்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க நிறைய பேர், எல்லாரும் இல்லை, பலர் வந்து அதை ரூலை பிரேக் பண்ணுறது, ஒரு இடத்த குப்பை ஆக்குறது, காட்டில் குடிச்சிட்டு பாட்டில் போடாதீங்கிறான்னு சொன்னால் அதை பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி அடிச்சாட்டியங்கள்லாம் வரும்போது இவர்களுக்கு ஒரு போனஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடுது இந்த ட்ராவல். ஜென்ரலாகவே நாம் இந்த ட்ராவலை எப்போ இங்கே இருக்க லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் ட்ராவலை தான் இப்போ என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம். அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் மனிதர்கள் மேலே வந்து இங்கே போர் அடிக்குது, இவங்கள்ட்ட யாருக்கும் பேச பிடிக்கல, சும்மா ஒரு இடத்துக்கு எஸ்கேப் ஆகிறன்றதை வேண்டாம். நாம் இப்போதும் நம்மளை வந்து அமைதியாகவும் ரிலாக்ஸ்டாகவும் வச்சுக்கிறதுக்கு அல்லது சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு இப்போதும் இருக்கிற ஒரே வாய்ப்பு வந்து பல்வேறு மனிதர்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதும் அவங்களுக்காக நீங்கள் செய்கிறதும் தான். சீரியஸாக அதை கொஞ்சம் அதை முயற்சி பண்ணாங்கன்னா பல பேரால் அதை உணர முடியும். நம்ம இன்னொருத்தருக்கு செய்கிற ஒரு பங்களிப்பு இருக்கு இல்லையா, அது பணமாக இருக்கணும்லாம் அவசியம். நீங்கள் அவங்களுக்காக மெனக்கட்டுறதா இருக்கட்டும், அல்லது அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறதா இருக்கட்டும், இப்போ அல்லது அவங்களோட துக்கத்தை பகிர்ந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதும் அவங்க கூட தொடர்ந்து கான்டாக்டில் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய உங்களுக்கான அதை வேணால் தெரப்பின்னு எடுத்துக்கலாம், கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட கஷ்டத்தையும் திட்டங்களையும் இன்னொருத்தட்ட சொல்லலாம், அவங்க நிதானமாக கேட்டு நீங்கள் அவங்களோட பிளான் என்ன, அவங்களோட பிரச்சனைகள் என்னென்ன, அப்படி லைஃப் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத கேட்கலாம். இது ஒரு தெரப்பியை உண்டது. வேறு வழி இல்லாத போது இந்த மாதிரியான சின்ன சின்ன இஷ்யூக்களுக்கு நம்ம அதை செஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் மனிதர்களை நம்புறதுக்கும் சகிச்சுக்கிறதுக்கும் உதவி செய்கிறதுக்கும் நாம் பழகணுன்னா, தேடி கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் ஒரு ரியல் ட்ராவல் ஹாப்பினஸை நம்மளால் அவைல் பண்ண முடியும். போகிற இடத்துலையும் நமக்கு தான் இந்த கரண்ட் போனது இல்லை, சொந்தக்காரங்க வீட்டில் தங்குற அளவு கூட நமக்கு டாலரன்ஸ் பற்ற மாட்டேங்குது. பலர் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது, போய் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு வர்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. இது ஒரு கற்பனை செய்ய முடியாது இல்லை, ரொம்ப நெருக்கடியான ஒரு இடத்துல இதை தேர்வு செய்கிறது வேற. அப்படி வசதி இருக்கிற வீட்டுக்கே போகாமல் நான் வந்து ஹோட்டலில் இருப்பேங்கிறது இருக்குல்ல, அவ்வளவு சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்க பழகிட்டு நம்மளால வந்து ட்ராவல் என்ஜாய் பண்ணல முடியாது. ஒரு போலித்தனமான சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதையும் சேர்த்து புரிஞ்சுக்கலாம். எஸ், அந்த போயிட்டு ஒரு ட்ராவல் போயிட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாமல் வர்றது அப்படின்றதே ஒரு பெரிய டாஸ்க் தான். அந்த ஃபோமோ வந்து சோஷியல் மீடியா தான் அதோட இது. நானும் போயிட்டேன், படம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடினா அடிச்சு பிடிச்சி படத்தை உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம்ல, இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த படத்தோட போஸ்டரோட ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டியிருக்கு. கருத்து ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கு, வேலிடேஷன். ஆமாம், நமக்கு வந்து அந்த வேலிடேஷன் வெறி இருக்குல்ல, நானும் செஞ்சுட்டேன். இது எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு கடவுளை தேர்வு செய்கிறதுலேருந்து, நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுலேருந்து, உங்கள் ட்ரெஸ்ஸு, நீங்கள் கல்யாணம் பண்ணுற முறை, எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஒரு பெரிய கூட்டத்தினுடைய அங்கீகாரம் தேவைப்படுது. அதை கொஞ்சம் குறைக்க முயற்சி பண்ணலாம். யார்கிட்ட சீக் பண்ணுறோம் அந்த அங்கீகாரத்தை? ரேண்டமாக உங்கள் வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லாதவனோட அங்கீகாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் அந்த சின்ன சின்ன வெற்றி கதைகள் சொல்கிறவங்களாம் பாருங்களேன், நான் கஷ்டப்பட்டு அப்படி வந்தேன்லாம் சொல்ல மாட்டாங்க. என்னை அப்படி பேசுனாங்க, நான் இப்படி வந்தேன், என்னை அப்படி சொன்னாங்க, நான் இப்படி வந்தேன். இப்படி தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ தட் அது வந்து இன்னொருத்தரோட உங்கள் வாழ்க்கையில் எந்த சம்மந்தமும் இல்லாத மனிதர்களோட ஏற்பும் நிராகரிப்பும் தான் உங்களுடைய எல்லா செயலையும் தீர்மானிக்குது. அது அந்த அளவுக்கு வச்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு செயலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறீங்க, அங்கே வர்ற கமெண்ட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறீங்கன்னா அது பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் மேலே மேலே அடுத்து செய்ய போகிறீங்க. இன்றைக்கி ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு ஆர்ட் ஒன்று படம் வரைகிறீங்க, படம் வரைஞ்சி போஸ்ட் பண்ணுறீங்க, அதை 50 பேர் பாராட்டுறான், 4 பேர் அதில் ஏதோ குறை சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் அடுத்ததை அந்த இன்புட்லேருந்து நீங்கள் இன்னொன்று உருவாக்க முடியும். உங்களோட திறன் மேம்பட்டுக்கிட்டே போகும். ஆனால் ஒரு டூரில் போய் எடுக்கிற ஃபோட்டோ இருக்குல்ல, உங்களை மேற்கொண்டு செலவு தான் பண்ண வைக்கும். எந்த இடத்துல என்னோட செல்ஃபி கரெக்டாக இருக்கும்,
அப்படிங்கிறதுல தான் நமக்கு கவனம் போகுமே தவிர ஒரு 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 புகைப்படத்திற்கு தகுந்த மொமெண்ட்டை நீங்க தேடுவீங்களே தவிர அந்த இடத்த நீங்க என்ஜாய் பண்ண போறது இல்லை. அங்க போய் ஃபோன் தொல்லையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நான் ஊட்டி போறேன், சரி அங்க போய் என்ன பண்ற, அங்கேயும் போய் தேய்ச்சிட்டு தான் இருக்காங்க. நீங்க நிறைய கவனிச்சு, ஆமா டவர் இல்லைன்னா அவ்வளவுதான், ஒரு 2 நாள் உலகம் அழிய போறதுலாம் கிடையாது. ஆனாலும் கூட நமக்கு வந்து எதுல இருந்து எஸ்கேப் ஆகுறோம்னு போய் சொல்லிட்டு போறோமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. சிம்பிள் வேலிடேஷன், போர்டம், லோன்லினஸ், இதெல்லாம் உங்களுடைய பயணத்தை தீர்மானிக்குதான்னு பாருங்க. இதெல்லாம் உங்களோட பயணத்தை தீர்மானிக்குதுன்னு சொன்னா அது ஒரு டேஞ்சர் லைட்டு. அதை நீங்க சரி பண்ணணும். 2வது, உங்களோட பயணம், ஏற்கனவே சொன்னதான் ரிப்பீட் தான் பண்றேன், உங்களோட பயணம் உங்களை கடனாளி ஆக்குதா, உங்களுடைய எப்போ நான் வந்து ஒரு கம்பல்சிவா இல்ல இம்பல்சிவா டிராவல் பண்றேன் அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அவங்களே தெரியாம கூட டிராவல் பண்ணிருக்கலாம், ஜாலியா இருக்குன்னு நான் நம்பிட்டே கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். எப்போ அதை கண்டுபிடிக்க முடியுது? நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம ஏதோ வேற ஒரு விஷயத்துக்காக நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு டிராவலிங்கிறது செகண்டரி, நம்ம வேற எதையோ தேடிட்டு டிராவல்குள்ள போயிட்டு இருக்கோன்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? உங்களோட பழைய பயணங்களை லிஸ்ட் எடுங்க. அது கொடுத்ததை பத்தின ஒரு மதிப்பீட்டுக்கு போங்க. அதுக்கு நீங்க கொடுத்த விலை, அது உங்களுக்கு கொடுத்ததை கொஞ்சம் வேல்யூ பண்ணுங்க. நீங்க திருப்தியா வந்தீங்களா? வந்த பிறகு உங்களுடைய ரொட்டீன் லைஃபை எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்றதுக்கான உற்சாகத்தை அது கொடுத்துருக்கா? இந்த செலவு தண்டமா பண்ணிட்டோமே அப்படின்னு கவலைப்படாத அளவுக்கு, ரைட் இது ஒரு நல்ல செலவு தான், எனக்கு அதுல குறை இல்லை அப்படின்னு உணர்றீங்களா? அடுத்த முறை அதே சந்தோஷத்தோட எந்த பதட்டமும் இல்லாம இது இல்லாம அந்த இடத்துக்கு உங்களை போலான்னு தோணுதா? இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னா ஓகே ஃபைன் அப்படின்னு பார்க்கலாம். பட் அநேகமா பெரும்பாலானது இதிலே போயிடும். ஏன்னா திருப்தியான பயணம் இருக்காது, நீங்க நிறைய பணத்தை தொலைச்சிருப்பீங்க, இதெல்லாம் இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி 3 வாட்டி 4 வாட்டி ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம்னு சொன்னா அது ஏதோ ஒரு கம்பல்சிவா நம்ம செய்யறோம்னு தான் நான் நினைப்பேன். இந்த ஃபெமிலியரான இதுக்கு போயிட்டு வருதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி குடிக்காம என்னால அதே ட்ரிப்புக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பெரும்பான்மையா போது குடிக்கிறதுக்கு தான் ஆண்கள், எனக்கு தெரிஞ்ச பசங்க அதான் நிறைய பண்றாங்க. தப்பா கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. அண்ட் ஒரு ஃபேமிலியா போறீங்க அப்படின்னு சொன்னா அது எல்லாரும் திருப்தியா வர அளவுக்கு இருக்கா, அல்லது யாரோ ஒருத்தரோட விருப்பத்துக்காக போறோமா? இந்த மாதிரியான கேள்விகள் தான். எனக்கு இது கம்பல்சிவானா உங்களுடைய இன்சைட்ல இருந்தா அது வர முடியும். ஏன்னா எனக்கு எப்போ ஐடென்டிஃபை பண்ணணும், நமக்கே தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அது நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ்ல இருந்து கண்டுபிடிக்கலாமா, இல்ல ஒரு வருஷத்துல அது மாறிட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வருஷம் ஃபுல்லா நான் அந்த நினைப்புல இருக்கேன். 2 வாட்டி ட்ரிப்பு போறேன்னா அது நம்ம ஒரு மாதிரி கிரேவிங்ல இருக்கோம்னு தான் அர்த்தம். சிலர் வேலை எனக்கு இருக்கு, நான் கப்பலில் வேலை பார்க்குறேன், 1 மாதம் ஃபுல்லாக வேலை பார்ப்பேன், இப்போ 1 மாதம் ஃபுல்லாக லீவில் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒருத்தர் வேற போக்கடம் இல்லாமல் போகிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம். எனக்கு இதை வரையறுக்க முடியல. இது முழுக்கவே உங்களுடைய இன்சைட்லேருந்து, உங்களோட பேங்க் பேலன்ஸ்லேருந்து, உங்களுடைய தினசரி வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுது. இது ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அளவுக்கான பணத்தை தான் அது திங்குதா, ரெஃப்ரெஷ்மெண்ட் அளவுக்கான என்ன சொல்றது நேரத்தை தான் அது வாங்குதா என்கிட்ட? இதெல்லாம் கணக்கு போட்டால் தான் தெரியும். ஸோ இதுக்கு பெட்டர் என்னன்னா, நம்ம கூட இருக்கவங்க கிட்ட ஒரு நேர்மையான உரையாடல் வச்சுக்கிட்டா நம்ம கண்டுபிடிக்கலாம். குடிக்கிறவங்களுக்கு எப்போதும் தான் அளவா குடிக்கிற மாதிரி தான் தோணும். என்னோட அசாத்திய குடியில் இருக்கிற நண்பர்கள் பலர் நான் எப்போ நினைச்சாலும் நிறுத்திடுவோம் அப்படி தான் சொல்லுவாங்க. சத்தியம் பண்ணவங்கலாம் அடுத்தது 1 வாரம் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் அதன் பிறகு இருக்குங்க, வெளியில போறோமா இந்த மாதிரி மார்க்கெட்டிங்க்கு, அதனால குடிச்சிடுற மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கும். எந்த ஒரு அடிக்டான ஒருத்தரும் தன் அளவில் அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்க உங்களுக்கு நெருக்கமானவர்கள்ட்ட உரையாடலாம். அண்ட் ப்ராப்பரான கணக்கு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் கடந்த 2 வருஷத்துல மொபைலுக்கு 70,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப சிக்கனமா இருக்க தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். 70,000? ஆமா, போன வருஷம் ஒரு ஃபோன் காணா போயிடுச்சு. அதனால சொல்றேன், 30,000 ரூபாய் ஃபோன் காணும். அடுத்து ஒரு 15 ரூபாய்க்கு 15-16 ரூபாய்க்கு என்னமோ ஃபோன் வாங்கினேன். அப்புறம் ஒரு 25,000 ரூபாய்க்கு அடுத்த ஃபோன் ஒன்று, 2 ஃபோனுன்றதுனால கணக்கு போட்டு பார்த்தா இப்போ இந்த நம்பரை நான் பார்த்ததுனால எனக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு ஃபோன் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு ஒரு இன்சைட் ஒன்று வருது. எப்போன்னா, நான் என்னுடைய பாஸ்ட்டை கொஞ்சம் நேர்மையா மதிப்பீடு செய்யும் போது அந்த பழக்கத்தை வச்சுக்கிறவங்களுக்கு நாம சரியா இருக்கோமா தப்பா இருக்கோமான்னு தெரியும். பெட்டர் நமக்கு ஒரு நம்முடைய நலன் விரும்பிகளோடு ஒரு தொடர் உரையாடல் இருந்து அவங்க கிட்ட கேட்டோம்னா ஒரு கரெக்டான அசஸ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். அதை ஓரளவு நம்பணும். வெரிஃபை பண்ணுறதுக்கு இன்னொருத்தட்ட கூட கேட்கலாம்.
எல்லாத்துக்கும் மேலே உங்கள் பேங்க் பேலன்ஸு கடன் நம்ம கணக்கு போட முடியாதா? கடந்த 2 வருஷத்தில் நான் எதுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கேன் கணக்கு போட முடியாதா? இந்த செலவு நியாயம் தானா? இதுக்கு பதிலாக நான் எங்கெங்க எல்லாம் செலவை குறைச்சிருக்கேன், அது சரியா? நான் என்னோட ஹெல்த் செக்கப்பை நான் பண்ணவே இல்லை. ஆனால் ஒரு டூருக்கு நான் வந்து அதை விட 10 மடங்கு அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன்னு சொன்னால் கேள்வியே வேண்டாம். இது மோசமான பழக்கம் தான். ஸோ ஒரு சரியான விஷயத்த தியாகம் பண்ணிட்டு அவ்வளவா தேவைப்படாத ஒரு விஷயத்துக்கு நான் செலவு பண்ணுறேன்னா ஏதோ ஒன்று என்ன டிரைவ் பண்ணுதுன்னு தான் அர்த்தம். இப்படி வெவ்வேறு க்ளூலேருந்து எடுக்க முடியுமே தவிர ஒரே அறிகுறி எல்லாருக்கும் இருக்கும்னுலாம் சொல்ல முடியாது. மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு தகுந்த ஒரு நபரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். கோல்டன் ரூல் இதுதான். அது உங்களுடைய சேமிப்பு திங்கக்கூடாது, கடனை வளர்க்கக்கூடாது. உங்களோட உயிருக்கு அல்லது உங்களுடைய நிகழ்காலத்துக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. அடுத்ததுங்கிறது என்ன, உங்களோட எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய ட்ரிப்பாக அது இருக்கக்கூடாது. மேபி ஆல்கஹால், இல்லை ஒரு ட்ரக் எடுக்கிறதுக்காக ஒரு பயணம் போகிறது, அல்லது வேலையை வந்து நான் வந்து ஒரு ரொட்டீன் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், நான் அந்த மாதிரி ஒரு கிக் ஒர்க்கர் இதில் தான் இருப்பேன் அப்படிங்கிறத செய்கிறது. இது எல்லாமே இந்த மாதிரியான பயணங்கள் எதுவுமே அட்வைசபிள் இல்லை. ஓகே தோழர், ஒரு எஸ்கேபிசமாக ட்ரிப்பை வைக்கக்கூடாது அப்படின்றத நம்ம டேக்அவே எடுத்துக்கலாம். ரெண்டாவது, ரியல் லைஃப்ல பிரச்சனை எதுவுமே சரி பண்ண முடியல, அதுக்காக ட்ரிப் போறோம்னா அந்த பிரச்சனை சரியா வேண்டாம். அண்ட் பயணம் இதுவரை கொடுத்த பல விஷயங்களை பயணம் இல்லாமல் உலகம் கொடுக்க கத்துக்குச்சு. அது புதுசா தர்றது என்னன்னா புதிய மனிதர்கள் தான். அதை அதீத செலவு செஞ்சு செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம கூட இருக்கிறவங்களோடு ஒரு நல்லுறவை மெயின்டைன் பண்ணும்போது டிராவலும் கூட இன்னும் பெட்டரா இருக்கும். சகிப்புத்தன்மை இல்லாமல், உங்களுக்கு பொறுமை இல்லை, இன்னொரு இதை வந்து டாலரேட் பண்ணிக்கிறதுக்கு உங்களால முடியலை அப்படின்னா, அல்லது உங்களுக்கு இன்னொருத்தருக்கு உதவ நீங்கள் தயாராக இல்லை, நீங்கள் உங்களை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களால் பொறுமையாக இருக்க முடியலைன்னு சொன்னால் நீங்கள் ட்ராவல் இல்லை. உங்களுடைய நிகழ்கால பிரச்சனைகளிலிருந்து ஒரு ஜீசஸ் வந்து இல்லை வந்து இவங்க வந்து கடவுளே வந்து உங்கள் முன்னாடி உட்காந்து, ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால் அது சாத்தியமே இருக்குது, நடக்கவே போகிறதில்ல. உலகமே மாறி வந்தாலும் அரண்மனையிலே கொண்டு போய் வச்சு உட்கார வச்சாலும் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. இது 3 கற்றுக்குங்க. ட்ராவல் மட்டும் இல்லை, டே டு டே வாழ்க்கையே உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். மோசமாக இருக்காங்கன்னா மோசமாக தான் இருப்பாங்க. இது இந்தியா திருந்துற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண முடியாது. நீங்கள் மாற்றிக்கிற போது உங்களால் இன்னும் ஒரு நல்ல அனுபவத்தை உணர முடியும். சின்ன பக்கத்தில் இடங்களுக்கு போயிட்டு வர்றது, ஒரு நிதானமாக எந்த இதுவும் இல்லாமல் திருப்தியாக, செலவை ரொம்ப வைக்காமல், அடுத்தவங்களோட மன அமைதியை கெடுக்காமல் உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அதை போகிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைத்தோட நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நிறைய விஷயம் இந்த வருஷம் பேசியிருக்கோம். உங்களை அடுத்த வருஷம் நான் சந்திக்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் போடுங்க. அடுத்த ஆண்டு உங்களை வில்வன் ராமதாசுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.